ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த நல்ல பகல் வேளையில் உங்கள் மத்தியில் நிற்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அன்பான பாஸ்டர் எஸ்ரா அவர்களுக்கு, அப்பா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், நான் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு தான் பிரசங்கத்தை தொடங்கலாம்னு நினச்சேன். சரி, சொல்லிகிட்டே தொடங்கிடுறேன். ஆமென். ஆமென். அமெரிக்கா தேசத்தில் நியூயார்க் பட்டணத்தில் ஒரு வயசான ஐயா, ஒரு 65 வயசு ஐயா, எப்போ பார்த்தாலும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாராம். அவரு ட்ராக்ஸ் கொடுக்குற இடமெல்லாம் பாருங்கள், இந்த அமெரிக்கா தேசத்தில் போகிற நதிகளில் போகிற கப்பல்களில் ட்ராக்ஸை கொடுப்பாராம். அல்லது பக்கத்தில் இப்போ கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம், அந்த மாதிரி கப்பல்களுக்கு ரொம்ப லாங் ஜேர்னிலாம் இல்லை, பக்கத்தில் போகிற ஜேர்னிக்கு போகிற கப்பலுங்களை மட்டும் ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாராம். அப்படியேப்பட்டவர் நல்ல ட்ராக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். 20 வருஷத்துக்கு மேலே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாராம். அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய விலையேற பெற்ற கப்பல், பயங்கர ஐஃபையான ஒரு கப்பல் வர ஆரம்பித்திருக்கு. அந்த கப்பலில் டிக்கெட் வாங்குறதுக்கே பயங்கர காசா. அதனால் இவர் போய் பயங்கர பணத்தை செலவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு அந்த கப்பல் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த கப்பலில் இருக்கிற எல்லா கோட்டீஸ்வரம் தான் இருப்பான். உள்ள சாதாரணமான ஆட்கள் யாருமே போக முடியாது. அப்பேற்பட்ட கப்பலில் ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக போக ஆரம்பிச்சிருக்கிறார். கப்பல்லையும் ஏறிட்டார். பிரயாணப்பட்டு ஒரு நாள் கழித்து ட்ராக்ஸ் கொடுக்க போனாராம். பரவாயில்ல, இவ்வளோ அமைதியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாகுது. அல்லேலூயா. இதுக்கு மைக் இல்லாமையே பேசலாம் பழகுது. ஆமாம், ஆண்டவர் நல்ல. சரி, கம் டு த பாயிண்ட். என்ன பேச வந்தனே மறந்துட்டேன் பாருங்க. ஒன்று பேசியே கொள்றீங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்தே கொள்றீங்க. அல்லேலூயா. ஆமீன் அல்லேலூயா மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஒரு வல்லம் உங்ககிட்ட இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஓகே, எனிவே கம் டு த பாயிண்ட். பாருங்க, அந்த ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டு செகண்ட் நாள் எல்லாத்துக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே வர ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவனுடைய ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருந்துதான். அவனுடைய அப்பியரன்ஸ் பார்த்தாலே இவன் பெரிய ஆள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூதாட்டம் ஆடக்கூடிய இடத்துல அப்படியே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தோடனே இவன் டேபிள் மேலே உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம பார்ப்போம்ல, தெரியாது பரிசுத்தான். வெரி குட், நல்லா வருவீங்க. அல்லேலூயா. மூக்காலேயே பார்ப்போம் பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், மூக்காலேயே பார்ப்போம். அது உங்களுக்கு அது இந்த கிருபை இருக்குது. மூக்காலேயே பார்க்குற கிருபை உங்களுக்கு தான் ஸ்பெஷல். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரி இவரை மூக்காலேயே பார்த்தானா. பார்த்து முடிச்சோன்னே இவர் கொண்டு போனாரா, எல்லாத்துக்கும் ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்ககிட்டையும் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறார். அந்த ட்ராக்ஸை வாங்கிட்டு ஒதுரிட்டு இவரை பார்த்து கேட்டானா, இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டானா. கேட்டேன்னு சொன்னாரா, இது என்னை வாழ வச்ச வார்த்தை, அதனால் நான் இதை தரேன் அப்படின்னு இருக்கிறார். இது எனக்கு ஒன்றும் வாழ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கப்பலோட ஓனரே நான் தான், இந்த சொத்தை என்னுடைய தான், எனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது, எனக்கு இந்த ட்ராக்ஸ் தேவையில்லை, இயேசுவின் தேவையில்லை, போ அப்படின்னானா. இவர் அவனை பார்த்து அமைதியாக சிரிச்சிட்டு சொன்னாரான், தம்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட நான் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். இன்றைக்கி உனக்கு இருக்கிற சொத்தை விட எனக்கு சொத்து ரொம்ப இருக்குது. நான் இந்த ட்ரெஸ்ஸில் இப்படி வந்து இந்த ட்ராக்ஸை கொடுத்ததுனால நான் கீழ்த்தரமானவன், ஏழை அப்படின்னு நினைக்காத. 20 வருஷத்துக்கு முன்னாடி 13 நாளுக்குள்ளே நான் இப்போ நம்ம லாங்குவேஜில் பேசுகிறேன், பல கோடி கடனை நான் அடைக்கணும். என்ன செய்யறதுனே தெரியல, எல்லாமே எதிராக மாற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு சண்டே, நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு சண்டே போயிட்டு அந்த நியூயார்க் பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த சின்ன சபையில் ஒரு வாலிப தம்பி ரோட்டில் போகிற எல்லாத்துக்கும் ட்ராக்ஸு கொடுத்தான். அவன் பேசின அந்த அப்ரோச், அவன் சிரிச்ச விதம், அவன் எல்லாரையும் கூப்பிட்ட விதம், நான் தூரத்துலேருந்து அவனை பார்த்துட்டு வர ஆரம்பித்தேன். அது என்னை ரொம்ப கவர்ந்துருக்க ஆரம்பிச்சது. அதனால் இவன் கூப்பிட்ட யாருமே அந்த சர்ச்சுக்கு போகல. சரி, இவன் கூப்பிட்றானே, இவனுக்காகவாது சர்ச்சில் போகலான்ட்டு நான் வந்த உடனே என்னை ஒரு தகப்பன் போல் நினச்சி அந்த ட்ராக்ஸை என் கையில் கொடுத்து என்னை கொண்டு போய் ஒரு முக்கியமான இடத்துல சர்ச்சில் உட்கார வச்சான். அன்றைக்கி பாஸ்டர் பேசின பிரசங்கம், அந்த ஃபாதர் பேசின பிரசங்கம் எனக்கே பேசுன மாதிரி இருந்தது. அன்றைக்கி நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 13 நாளுக்குள்ளே என் கடன் பிரச்சனை மாறிட்டா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தம்பி மாதிரி ட்ராக்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். அந்த ஜெபம் பண்ணும் போது பிரசங்கம் கேட்கும் போது நல்லா தான் இருந்தது. வீட்டுக்கு போனோடனே தானே எல்லாமே இருக்குது. ஆமாம் தானே? ஆமாம், வீட்டுக்கு போனோடனே தானே எல்லாம். வீட்டுக்கு போனோடனே ஒரு கடங்காரன் ஃபோன் பண்ணிவிட்டு பயங்கர தொல்லையான். இவன் அந்த பணக்காரன் அந்த ஐயா சொன்னாராம், 13 நாள் எதுக்கு ஆண்டவரே, நீங்கள் தான் சர்வ வல்லமையுள்ளவர்ல, 3 நாள்லேயே முடிச்சிருங்க அப்படின்னாராம். சொல்லிட்டு அந்த ட்ராக்ஸை படித்து அந்த ட்ராக்ஸ்லேருந்து ஒரு வசனம் இவருடைய இருதயத்தை ரொம்ப தொட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். 3 நாள் 13 நாள் டைம் வச்சு 3 நாள் வச்சு 3 நாள் முடியது ஒரே நாளில் அவர் அடைக்க வேண்டிய மொத்த பணத்தையும் அடைக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் வாசலை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு இருக்கிற பாதி சொத்தை விற்று பேங்க்கில் போட்டுட்டு ட்ராக்ஸ் எல்லாத்தையும் அடித்து அன்னிலேருந்து பிள்ளைங்க கிட்ட அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 20 வருஷமாக நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன் தம்பி அப்படின்னு இவர் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சோன்னே அந்த மினுக்கா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கனவான் உட்காந்துருந்தான். அவன் டேபிள் மேலேருந்து கீழே இறங்கி கை கால்லாம் நடுங்க, கண்ணில் தண்ணி தரையாக வர அவருக்கு முன்னாடி அப்படியே கை கட்டிட்டு தலை குனிய ஆரம்பித்தானா. குனிஞ்சிட்டு, நீ ஏன்ப்பா அழுகிற அப்படின்னு கேட்டாரான். இவன் சொன்னானா,
20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்த வாலிபன் நான் தான். நான் செஞ்ச ஊழியத்தில், நான் கொடுத்த காரியத்தில் ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சேன். அதனால் ஆண்டவரையே வெறுத்துட்டேன், எல்லாரையும் தூக்கி போட்டுட்டேன், எனக்கு இயேசுவே வேண்டான்னுட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, நான் கொடுத்த ஒவ்வொரு ட்ராக்ஸும் ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்குன்னு. இந்த கப்பல் திரும்பவுமா என் சொந்த ஊருக்கு போகும்போது இதே கப்பலை நான் விற்று மீண்டுமா என் பழைய சபைக்கு போய் அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அதே ஊழியத்தை திரும்ப செய்ய போகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10 மாதத்தை முடிச்சிட்டோம், 11ஆவது மாதத்துக்குள்ளே போகிறோம். ஜனவரி மாதத்தில் 1008 ஜெபம் பண்ணியிருப்போம். தலைவர் கேட்காதது மாதிரியே இருப்பார். உண்மைதானே? நிறைய பொய் பேசியே பழகிட்டோமா? அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு ஒரு நாளாவது உண்மையை பேசுங்க, நான் இருக்கிற வரைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சில ஜபத்துக்கு பதில் வரல, சில நேரத்தில் ஊழியம் செஞ்சுருக்கிறோம், விரயமாக போயிடுச்சு நினச்சிருக்கிறோம், காணிக்கை கொடுத்துருக்குறோம், தசமமாக கொடுத்துருக்குறோம், இதனுடைய பிரதிபலன் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லையா? நம்ம ஆண்டவருக்காக, உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒய்ஃபுக்கு கூட நம்ம கண்ணீரோட வேல்யூ தெரியாது, நம்ம புருஷனுக்கு கூட நம்ம கண்ணீரோட வேல்யூ தெரியாது, நம்ம அப்பா அம்மா கூட நம்முடைய கண்ணீரோட வேல்யூ தெரியாது, நம்ம உயிருக்கு நேசிக்கிறவங்களுக்கு கூட நம்முடைய கண்ணீரோட வேல்யூ தெரியாது. ஆனால் நம்ம படைத்தவருக்கு அந்த வேல்யூ தெரியும். அவர் துருத்தியில் வைக்கிறாராம். எல்லாம் மறந்துடுவாங்க, நடிக்கிறன்னுவாங்க, நீ அழுதே காரியத்தை சாதிக்கிறன்னுவாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் புரிஞ்சு அந்த கண்ணீரை துருத்தியில் எடுத்து வச்சு அதனுடைய பிரதிபலனை தரக்கூடிய கர்த்தர். ஆமென். இந்த 10 மாசமா பட்ட பாடுகள், ஜெபித்த ஜெபங்கள், ஆராதித்த ஆராதனைகள், கொடுத்த காணிக்கைகள், நேர்ந்து கொண்ட பொருத்தனைகள் ஒன்றுமே நடக்காதது போல காணப்படலாம். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இருதயத்தில் 1008 கேள்விக்குறியோடு வந்தல்ல, உன் ஜெபம் வீணா போகாது, நீ வடித்த கண்ணீர் வீணா போகாது. ஒருவேளை உனக்கு செய்யும் போது அது அற்பமாக இருந்திருக்கும், ஆனால் அது கர்த்தருக்கு விலையேற பெற்றது. அவர் நல்லவர், ஒருவனுக்கும் அவர் கடனாளியாக இருக்க மாட்டார், ஒருத்தனையும் அற்பமாக எண்ண மாட்டார், ஒருவரையும் புறம்பாக்க மாட்டார். அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி பார்த்து, நீ நல்லவர் ஆண்டவரே, இந்த 10 மாதம் என்னை சுமந்தீங்களே, காத்தீங்களே, ஆதரித்தீங்களே, அரவணைச்சிங்களே, என் தேவைகளை சந்தித்தீங்களே, என் குறைவுகளை நிறைவாக்கினீரே, அழுத பொழுதெல்லாம் என் கண்ணீரை துடைத்தீங்களே, என்ன ஆகுமோன்னு திகைத்த பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன்டா, பயப்படாதடா, நீ என் பக்கத்தில் வந்து நின்னீங்களே, என்னை இதுவரைக்கும் நடத்துனீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எஜமானனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மகிமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க, துதிக்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையின் அதிபதியே, நீர் எங்களுக்கும் ஜீவனை கொடுத்து உங்கள் பரிசுத்த சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து அமர வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் வேளையில் எங்களை உங்கள் பாதத்தில் படைக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி எங்களுடைய சிந்தனைகளை கெடுக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், தாறுமாறின் ஆவிகள், தூக்க மயக்கத்தின் ஆவிகள், நிர்வீசாரத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சபிக்கப்பட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக ராஜா. எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பீராக ராஜா. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக ராஜா. நீர் எங்களை ஆண்டு கொள்வீராக என்று வேண்டுகிறோம். உங்க ஆளுகைக்குள்ளாக எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரக்கூடியவர் நீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க பாதத்தை பணிந்து முத்தமிடுகிறோம். எங்களோடு பேசு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம அமர்வோம். பக்கத்தில் கூட கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்பா, எல்லாவற்றையும் திரும்ப தருவார். நல்ல சத்தமா, எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆமென். சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் தெளிவாயிட்டேன் இப்பெல்லாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நல்லவர். சரி, இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, பைபிள் இருந்து தான் பேச போறேன். எங்க தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான், உங்க தலையெழுத்து சாகிற வரைக்கும் எங்க பிரசங்கம் தான். இது பரலோகம் போட்ட முடிச்சு, எவனாலையும் அவுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி அவுத்துட்டு போறவங்களாம் நரகத்துக்கு தான் போவான். ஐயோ, நான் சத்தியத்தை சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. தப்பா ரைட்டாயா? ஆமா தானே? ஆமா, பைபிளே சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவனுக்கு கேடு உண்டாகுமா. அவனே பைபாஸ் ரோட போட்டுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீ கூட பிரசங்கம் பண்ணும்போது தூங்கின, என் நல்ல வாயால புரிஞ்சிருக்க பார்த்தோம், என் நல்ல வாயால சொல்ல விரும்பல. அல்லேலூயா. ஐயோ, நீ ஏத்துக்கினாலும் ஏத்துக்காம போனாலும் இதான். நான் 26 வருஷமா பிரசங்கம் பண்றேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் சர்ச்சில் போய் பிரசங்கத்தை கேட்கிறேன்.
ஆனால் இது வரைக்கும் சண்டேல 3 பேர் பிரசங்கத்தில் தான் தூங்கியிருக்கிறேன். 3 பேர். அப்போ பாரு, அப்போ நான் 3 முறை பைபாஸ் ரோடு போட்டுக்கிறேன்றேன். அல்லேலூயா. நீ எல்லாம் இயேசுமயம். எல்லா வாரமும் அதானே, ஏசி வேற போட்டாங்கல்ல போதாத குறைக்கு. சோத்திரம் ஆண்டவரே. புரியுது ஆண்டவரே? உங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது, ஏன்னா நான் ஹிந்தியில் பேசிக்கிறேன் பற்றியலா. இதெல்லாம் உங்களுக்கு விளங்கவே விளங்காது. இல்லையோ சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் பைபிளில் கேடு உண்டாகும். இயேசு நாமத்தில் எந்த பிரசங்கத்தையும் அசட்டை பண்ணாத, அற்பமாக எண்ணாத, ஆராதனையை உதாசீனப்படுத்தாத. தெய்வத்தை ஆராதிக்கிற இடம். உனக்கு எதுக்கு அது கேவலமாக இருக்கலாம், அது தெய்வம் அங்கீகரிக்கக்கூடியது. அதையே நம்ம அற்பமாக என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு நாமளே தீமையும் தீங்கையும் வரவிச்சுக்கொள்கிறோம். ஆமென். ஆமாம், சிலர் பாருங்கள் நல்லா போயிட்டே இருப்பாங்க, சிலர் பாருங்கள் பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. ஏன்? அதான் நம்ம என்ன நினச்சிடறோம், ஆராதனை தானே, பிரசங்கம் தானே, ஆண்டவர் இவன் தானே, ஐயோ இவளா அப்படின்ட்டு ஆண்டவரும் கதவை சாத்திடுவார். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதுக்கப்புறம் யாராலையும் புரிய வைக்க முடியாது, என்னால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். ஏன்னால தான் என்ன தான் அனுப்பியிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், 10 மாதம் முடிச்சிட்டோம், இன்னும் இருக்கிறது 2 மாதம்தான். துணி எடுத்து போட்டு தைச்சி துணிக்காடியில் போய் மொத்தத்தையும் கழிச்சு போட்டு வரத்துக்கே 2 மாதம். உங்களுக்கு சொல்கிறேன், தெரியவே தெரியாதெல்லாம் உங்களுக்கு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பிரியாணி காய்கறி வாங்கி தின்னு பாத்ரூம் போகிறதே முடிஞ்சிடும். அதனால் ஐயோ நான் உண்மையை பேசுகிறேன். அதனால் இருக்கிற கொஞ்ச நாளில் குடும்பமாக சேர்ந்து உபவாசம் பண்ணு, ஜபம் பண்ணு. உனக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வா. பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, பிஸ்னஸ் குறித்து, கையின் பிரயாசத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லு. இந்த வருஷத்தில் ரொம்ப பாடுபட்டுட்டேன், புது வருஷத்தில் போக போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. காஞ்ச விறகு வச்சு அடுப்பை எரிஞ்சா என்ன ஆகும்? எரியும். கண்டுபிடிச்சிட்டாங்கப்ப. என்ன செய்யும்? எரியும். பச்சை விறகு வச்சு அடுப்பை எரிச்சா புகையும். வெரி குட். அல்லேலூயா. ஆமாம், நல்ல தெளிவாக இருக்கீங்க. சில இடத்தெல்லாம் லண்டன்லேருந்து லேண்ட் ஆன மாதிரியே இருப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆன்சரே சொன்னீங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த காஞ்ச விறகு வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு 4 குடம் தண்ணி எடுக்கலாம், 2 துணி அலசி போடலாம், அப்படியே வெளியே எரிஞ்சிட்டு வந்தாலும் திரும்ப போய் உள்ளே தள்ளிட்டு போகலாம். சாப்பாடு ஆகிட்டு இருக்கோம், வேலைக்கு வேலை ஆகிட்டு இருக்கோம், எல்லாம் ஆகிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? எதுக்காவது ஒன்று தலையாட்டணும். நான் என்னமோ தேவ தூதர்கள் வேலையை பேசுகிறேன், அப்படியே உட்காந்துருக்கீங்க, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. கவனிங்க பார்ப்போம். அப்போ 4 வேலை செய்வோம், ஆனால் பச்சை விறகு வச்சு பாரு, ஊதிக்கிட்டே இருக்கணும், பாத்திரம் முழுக்க கறிப்படியும். வரவன் போகிறவன்லாம் என்ன பொம்பளை வேற புகையை போட்டு சாவடிக்கிறான். அப்போ வரவன் போகிறவன்லாம் திட்டுவான். ஒன்று பாத்ரூமில் உட்காந்துக்கின்னு மம்மின்னும். ஐயோ ஆமாம், ஒன்று பாத்ரூமில் உட்காந்து மம்மின்னும், ஒன்று அங்கே உட்காந்து அதை எடுத்துன்னு வாடணும். எந்த வேலையும் செய்ய முடியாது. பச்சை விறகு அப்படியே புகை, நமக்கே எரிச்சல் ஆகும். புருஷனை திட்டுவோம், ஆண்டவரை திட்டுவோம், எல்லாரையும் திட்டுவோம். அல்லேலூயா. ஆனால் காஞ்ச விறகு வச்சு பாரு, எல்லாம் மாறிடும். அதே தான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஜென்ம ஸ்வாபத்தோட புது வருஷத்துக்குள்ளே போனால் எல்லாத்துக்கும் எரிச்சல் தான். எந்த வேலையும் நடக்காது, எதுவும் கைக்குடி வராது. அந்த ஜென்ம ஸ்வாபங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்து காஞ்ச விறகு போல பரிசுத்தமாக்கப்பட்டு போனா வரப்போகிற வருஷம் அற்புதமா கர்த்தர் மாற்றுவார். ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்ய வைப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதனால் மாறுது தான் வாழ்க்கை. வேர் தேர் இஸ் சேஞ்சஸ் தேர் வில் பி a growth. எங்கெல்லாம் மாற்றங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சி காணப்படும். எங்கே மாற்றம் இல்லையோ அங்கெல்லாம் வளர்ச்சியே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஆண்டவர் உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது, மாற நேரத்தில் மாறிட்டா கர்த்தர் அற்புதமாய் நம்மை மாற்றக்கூடியவராக இருப்பார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சரி, பைபிள் வச்சிருக்கவங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் முடிய ஒரு வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார்.
ம் அப்பொழுது காற்று நின்று போய் ம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ம் அவர் அவர்களை நோக்கி, ம் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ம் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஆ அவர்கள் மிகவும் பயந்து, ஆ இவர் யாரோ, ம் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆ ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார். ஒருவரோடே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. எதுக்கு நமக்குள்ளே கலவரம்? நான் ஆதி ஆகமத்தை சொல்ல, நீ அபகூக்க எடுக்க, அந்த ஆள் தப்பா பிரசங்கம் சொல்றான்னு சொல்ல. அல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன். யோவான் 2வது அதிகாரம் நான் சொன்னேன். மாப்பிள்ளை யோவேல் 2வது அதிகாரத்தை எடுத்தான். நான் எங்கே போனாலும் ஒரே வசனத்தோடு மேட்ரு முடிச்சிடும். ரொம்ப வசனம் எடுக்க மாட்டேன். ஏன்னா நீ என்னை திட்டுவல்ல, பின்னாடி உட்காந்துன்னு கெட்ட வார்த்தை இல்லை, அதனால் எடுக்கிறது கிடையாது. அன்னைக்காக மாப்பிள்ளைக்காக 4 வசனம் சொன்ன, கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை திருப்பிலையே. அப்போ தான் தெரிஞ்சது நிறைய மாப்பிள்ளைங்க பைபிளே எடுத்துன்னு வரது கிடையாது. ஆமேன். இங்கே கூட நடந்திருக்கலாம். ஏன்னா மொபைல் ஆயிடுச்சுல்ல. சரி போ, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு, வந்தம்மா வேலையை பார்த்தோமான்னு போவோம். அல்லேலூயா. ஆமாம். சரி, நம்ம மைக் இல்லாமல் பேசுகிறேன். எப்பவுமே எதை எதிர்பார்க்குதுன்னா எலிவேஷனை தான் எதிர்பார்க்குது. ஃபவுண்டேஷனை ஒண்ணுமே பார்க்கறது கிடையாது. அவுட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, முகப்பு தோற்றம் எப்படி இருக்கு, இவன் எப்படி இருக்கிறான், இதை தான் பார்க்கிறோம். என்ன சிஸ்டர், பொண்ணு வாழலையா? நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாஸ்டர், 1ஆம் நம்பர் போக்கிரியா இருக்கிறான். ஆமென். அப்போ அவுட்டர் ஸ்ட்ரக்சர், முகப்பு தோற்றத்தை பார்த்துட்டோம். அதனால வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவரா போயிடுது. நல்ல பொண்ணு நினைச்சு கல்யாணம் பண்ண மாஸ்டர், குடும்பத்தை 2ஆ சொல்லுங்கப்பா. ஆமா, நான் இன்னமும் நடக்காத பேசுற மாதிரியே பேசுறீங்க. குடும்பத்தையே 2ஆ பிரிச்சுட்டா. முகப்பு தோற்றம், அவுட்டர் ஸ்ட்ரக்சரை பார்த்து பார்த்து தோற்று போனவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும் அதிகம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். டைட்டானிக் கப்பலை செஞ்சுட்டு, டைட்டானிக் கப்பல் செஞ்சவன் அன்னைக்கு இருக்கிற பாருங்க ஞானத்துல, அறிவுல, விஞ்ஞானத்துல, கண்டுபிடிப்புல அன்னைக்கு செஞ்சுட்டு கீழே எழுதுறானா, there is no God to break that ship அப்படின்னு எழுதுறானா. இந்த கப்பலை உடைக்க யாராலையும் முடியாது, கடவுளால கூட முடியாதுன்னு எழுதுறானா. அதே கப்பல் பனிப்பாறையில பாதிக்கப்பட்டு, பின்னணியும் பாதிக்கப்பட்டு 2ஆ உடைஞ்சு போய் எல்லாமே சாக ஆரம்பித்தது. எப்பவுமே நம்முடைய பின்னணியும் ரொம்ப முக்கியம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்முடைய பின்னணியை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்துல இது இப்படிதான். குடும்பம் ஏன் கெட்டு போகுது, பிசினஸ் ஏன் கெட்டு போகுது, நல்ல பார்ட்னர் நினைச்சேன் பாஸ்டர், மொத்தத்தை ஏமாத்திட்டு போயிட்டான். பார்த்தா அவனுடைய பயோகிராஃபி போய் பார்த்தா 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருக்கிறான். அப்போ அவனுடைய பின்னணியத்தை தெரியாம பாருங்க, குடும்பமோ வியாபாரமோ பிள்ளைகளோ வாழ்க்கையோ அப்படிதான் மாறுது. தீர்க்கதரிசி நினைச்சு நீ எழுப்பு உள்ள சேர்த்த மாஸ்டர், எல்லாத்தையும் ஆட்டை போட்டான். இது எங்க நிலைமை? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு பெனாயில் பாட்டில குடிக்கிற ஆளாச்சே ஆளுங்களப்பா. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்றது கிடையாது, ஒரு பைபிளை படிக்கிறது கிடையாது. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதிரி சொன்னா எங்களை பேய் மாதிரியே பாக்குறது ஆண்டவரே. அல்லேலூயா. ஒன்னும் ஒரு உணர்வு கிடையாது. தெய்வத்தை குறித்த ஒரு உணர்வு, தெய்வத்தை குறித்த ஒரு அறிவு கிடையாது. அப்படியே பாக்குறது. வெள்ள வெள்ள போட்டுக்கின்னு சாப்பாரி போட்டு நீங்க பைபிள் வச்சுட்டா ஏற்கனவே இது நாத்தம் எடுத்தது, அவன் வேற இங்க பைபிள் வச்சுட்டு வரா, நீ ஒரு விளங்காத ஆளு. அல்லேலூயா. பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். அந்த பின்னணியை ஏன் பாதிக்கப்படுகிறது, ஏன் ஏதோ ஒன்ன நம்ப ஆரம்பிச்சிடும், ஏதோ ஒன்ன சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எல்லாமே என்னத்தான் சுனாமி வந்தாலும் பவுண்டேஷனை தொட முடியாது, எலிவேஷனை நாசமா மாத்திரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுவாயானா எத்தனை சூறாவளிகள் வந்தாலும், எத்தனை சுனாமிகள் வந்தாலும் உன்னையும் என்னையும் யாராலையும் அழிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பவுலும் 276 பேர் கப்பல்ல போயிட்டு இருக்கிறான். பாருங்க, பெரிய பெரிய ஜம்பாவான் கப்பல் இருக்கிறான், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கிறான், கப்பல் மாலுமி இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான், அத்தனை பேரு கப்பல் இருக்கிறான். அத்தனை பேர் கப்பல்ல இருந்தோம். வசனம் சொல்லுகிறது, பின்னணியும் பாதிக்கப்பட்டு கப்பல் என்ன செஞ்சதா, ஒட்டைய ஆரம்பிச்சதா. பனிப்பாறைகளினாலே மோதி பின்னணியும் பாதிக்கப்பட்டது. நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட்டுக்கு தான் நிறைய வேல்யூ கொடுக்க ஆரம்பிப்போம், பின்னாடிக்கு என்ன செய்ய மாட்டோம், வேல்யூ கொடுக்கவே மாட்டோம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால பின்னணியும் ரொம்ப பாதிக்கப்படக்கூடியது. ஆனா ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, என் பலவீனம் எங்கேயோ அங்க என் ஆண்டவர் வந்து என் பக்கத்துல ஆண்டவர் அங்க வந்து நிற்பார். ஆமே, ஆமா. மனுஷன் எது நல்லதா இருக்குது அங்க போய் நிற்பான்.
ஆனா என் பலவீனத்தை அறிந்து என் பலவீனத்துல உதவி செய்யக்கூடிய சர்வ வல்லமையில் ஆண்டவர் என் பட்சத்துல நிற்கக்கூடியவரா இருக்கிறார். ஆமென். ஆமா, உங்களுக்கு அதேதான். நம்ம எல்லாரும் சாட்சி சொல்லுவோம், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்தினார். அப்ப என் பலவீனத்துல, என் நெருக்கத்துல, என் போராட்டத்துல, எனக்கு எதிர்மறையான நிலைமைகளில ஆண்டவர் மட்டும் என்னோடு இருந்து என்னையும் நம்மையும் காப்பாற்றக்கூடிய ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். ஆமா, இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு 12 சீஷர்களை வச்சிருந்தார். நம்மள மாதிரியே ஆளு, ஒண்ணுத்துக்கு விளங்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். ஆமா, எடுத்தா ஓவர் பரிசுத்தம், பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தையே தாண்டி பின்னாடி கொண்டிருக்கிற சாணி, குடலு, குண்டிக்காய், தோல், சாம்பல் அங்க போயிருச்சு. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா பிரகாரத்திலேயே நிக்கிறது. ஆமென் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, இதே தான் இன்னைக்கு நடக்கிறது. இப்படித்தான் நடக்குது. எல்லாம் எதிர்மறையா தான் நடக்குது. இந்த 12 பேரை தலைவர் கூட வச்சிருந்தார். ஆமென். ஆமா, 12 பேர் எப்ப பார்த்தாலும் கூடவே வர ஆரம்பிச்சாங்க. போட்ல ஏறிட்டு, எப்பா வாங்கயா நம்ம எல்லாரும் அக்கறைக்கு போவோம்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு பாருங்க. கூப்பிட்டு படகுல ஏறி உட்கார்ந்து ஆண்டவர் சுக்கானுக்கு முன்னாடி போய் நின்று இப்படி சுக்கானை பிடிச்சிருப்பார். உடனே பேதுரு சொல்லியிருப்பான், வந்துட்டாரா, படகு ஓட்டுறாரா. ஆண்டவரே எந்திரிங்க ஆண்டவரே, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நான் பிறந்ததே இங்கதான், வளர்ந்ததே இங்கதான், எல்லா புயல், எல்லா கடல், எல்லா அலையும் பார்த்துவேன், கிளம்பு காத்து வரட்டுன்ட்டான். யார ஆண்டவரையே. இந்த தேங்காய் மண்டி வச்சு உருட்டு இருக்குது பாரு நம்ம. ஐயோயோ, பாஸ்டர் சொல்ற ஆலோசனை கேட்ப? சத்தியமா கேட்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் நல்லா. நீ எப்பேற்பட்ட ஆளு, தேங்காய் மண்டையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உருட்டுறது தான் அனுபவத்தை வச்சு, தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, கடந்த கால காரியத்தை வச்சு, அது ஏதாவது ஒன்று பண்ணி அப்புறம் முட்டி மோதி சின்ன பின்னமானதான். அப்பவே பாஸ்டர் சொன்னாரு, அப்படியே கூப்பிட்டு நொங்கு குத்தரம் போல இருக்கும். இதெல்லாம் வீடியோல காட்டாதீங்க, குத்தரம் போல இருக்கும். ஆமா, ஆளுங்களப்ப. அல்லேலூயா. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இப்ப கவனிங்க பாப்போம். எல்லாத்தையும் இதே மாதிரி தான். இயேசு வந்து சொல்றான், ஆண்டவரே எழுந்துரு ஆண்டவரே. யோவான் சொல்லியிருப்பான், ஆமா அவருக்கு நல்ல போட் ஓட்ட தெரியும், எந்திரிங்க ஆண்டவரே. பிலிப்பு சொல்லியிருப்பான், ஆண்டவரே நாங்க எல்லாம் ஒன்னா வளர்ந்தோங்க ஆண்டவரே, உங்களுக்கு படகை பத்தியே தெரியாது, நீங்க கார்பெண்டர், சுத்தி எடுத்தீங்களா, ஆணி எடுத்தீங்களா, உடஞ்சு போன டேபிள் சேர் முடிச்ச, கிளம்பு. அல்லேலூயா. சொல்லாத மாதிரி என்னை பாக்குற, நீ சொன்னது எனக்கும் தெரியும். ஆமென். ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லிட்டான். ஆண்டவர் பாருங்களேன், பயங்கரமான ஜென்டில்மேன். நம்ம அனுமதிக்காம தலைவர் எதுலயும் வரமாட்டார். நம்ம அவர் முன்னாடியே செத்தாலும் தலைவர் வரமாட்டார். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமே, தப்பா ரைட்டா? எத்தனை முறை இந்த 10 மாத்திரை செத்து பொழைச்ச கேக்கல, போத்ரேஜ் பூட்டை போட்டு போனார்ல. அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம அவ்வளவு வல்லமை பொறிந்திரவங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க பார்ப்போம். இப்ப ஆண்டவர் பாருங்களேன், இவங்க மொத்த பேர் பேசுறோன்னு இவரு எந்திரிச்சு பின்னாடி போயிட்டார். பின்னாடி போயிட்டு ஒரு தலையனை எடுத்து அமைதியா படுத்துட்டேன். என்ன நான் கதை பேசியிருப்பான் தெரியுமா? அவரையே அனுப்பிட்டேன் பாரு, அவரையே பின்னுக்கு அனுப்பிட்டேன் பாரு. போனான், ஓட்டிகிட்டே தான் போனான். திடீர்னு புயல் என்னென்னமோ பண்றான். நம்மள மாதிரியே முட்டி போட்டு ஜெபம் பண்றான், படுத்து ஜெபம் பண்றான், ஆல் நைட் பிரேயருக்கு போனான், பகல் நைட் பிரேயருக்கு போனான், எழுப்புதல் ஜபம், எழும்பாத ஜபம், தண்ணி ஜபம், அக்கினி ஜபம். ஒரு ஜபத்துக்கு காற்று மசியல. ஐயை சோத்திரம் ஆண்டவரே. வெங்காயா சொன்னா நான் பார்க்காத புயலா. இப்போ ஒண்ணுத்துக்கு வழி கிடையாது. கத்தரா என்னென்னமோ பண்ணிருப்பான், இதை போட்டிருப்பான், அதை போட்டிருப்பான், பாய்மரத்தை அவுத்து விட்டுருப்பான். காற்று பெருகுது, கடல் கொந்தளிக்குது, படகே முழுகி போற மாதிரி இருக்கு. அப்பதான் என்ன சேர்த்து அப்படியே திருப்பினாம்ப நேர போய் சொல்ற, ஆண்டவரே உமக்கு அக்கறை இல்லையா, நாங்க மடிந்து போகிறோங்கிறான். அடா பண்ணாட, யாரு பின்னாடி அனுப்புனது? நீ தானே அனுப்புன. இந்த மரியாள் மாதிரியே தான் செல்லுது. அல்லேலூயா. இயேசு 12 வயசுல தேவாலயத்துக்கு போனாரா இல்லையா? படிக்கலாம் கூட ஆமான்னு தலையாட்டு போனாரா இல்லையா? போனார். கூட்டிட்டு வர வேண்டியது யாரு? அம்மா தானே. புரிச்சவன் 2 சமோசா வாங்கி கொடுத்துருப்பான் பொழுது. அப்படியே பேந்த போயிடுச்சு. ஒரு நாள் தூரம் போயிட்டு அங்க போய் தேடுது, ஏசு காணோம். சித்தப்பங்கிட்ட இருப்பான், பெரியப்பங்கிட்ட இருப்பான், அவங்கிட்ட இருப்பான், எவங்கிட்ட ஏசு காணோம். யோசிப்பு கேக்குது, அப்பதானே உங்ககிட்ட கொடுத்தனது. அடி பாய், என்கிட்ட நீ கொடுக்கவே, அவன் புலம்பிருப்பான். அல்லேலூயா. எங்களுக்கு தானே தெரியும். சப்போர்ட் பண்ணி பேசுறேன். நாம கடப்பாறை விழுங்கின மாதிரியே உட்காராங்க. அல்லேலூயா. கடைசியா இங்க பழிய போட 2 ஒரு நாள் முழுக்க தேடி
ஒரு நாள் முழுக்க நடந்து அடுத்த ஒரு நாள் அங்க போனா ஏசு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஆக்சுவலா ஏசு தான் கேட்கணும், ஏமா எனக்கு இப்படி பண்ணனு. ஆமா அதானே. ஆனா முந்திட்டா பார் மரியா உடனே, ஏன் மகனே எங்களுக்கு எப்படி ஏய் யாரு பெரிய ஆளு யாரு சின்னாரு, யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? இந்த தப்பு பண்றவன் துணிஞ்சு பாஸ்ட் கிட்ட பேசுறானா அவன் விளங்காதவனா இருக்கும். என்ன அல்லேலூயா. அப்படியே மறைப்பான், தான் செஞ்சதெல்லாம் மறைக்கிறதுக்காக சத்தமா பேசிடுவான். ஆமென். அப்படியே சிரிச்சு உட்காந்துருப்பாரு. வந்துட்டியா? சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. இந்த முந்தி பேசுறான் மரியாதை தான் செல்லுது. ஆமே. இவன் ஜபமே பண்ணிருக்க மாட்டான். அப்பவே பாஸ்டர் கூப்பிட்டேன், அவர் தான் வரமாட்டேன்னு என்ன தில்லாலங்கி வேலை பண்ணாம. அல்லேலூயா. ஐயோ இப்ப பாருங்க, இவங்க வேற ஏச்சுக்கிட்ட போயிடுறான். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து உமக்கு அக்கறை இல்லையா? அடா பாவி, அதுக்கு தான்டா முதல்ல அங்க வந்து உட்கார்ந்த, நீ தானடா என்னை கிளப்பி விட்ட. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், இப்ப நான் மட்டும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தா நினைச்சிருப்பேன், இந்த கல்நல்ல இருப்பேன். நீங்க சொல்ல மாட்டீங்க பரிசுத்தம். அல்லேலூயா. ஐயோ என்னென்ன பண்ணணுமோ பண்ணிருப்பேன். ஆனா தெய்வம் பாரு, ஆண்டவருக்கு தெரியும் இந்த பயலுக அவசரத்துல பேசுறான், தப்பு பண்ணிடுவான், என்னை வந்து எழுப்புவான், பாதிக்கப்பட போறது பின்னணி தான். அதனால இவனை கொண்டு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு விரும்புறேன் அப்படின்னு போய் ஆண்டவர் அங்க படிச்சுட்டா இருப்பாரு. எந்திரிச்சு திட்டலையா? நம்மனா திட்டுவோம், ஒய்ஃபை திட்டுவோம், புருஷனை திட்டுவோம், பிள்ளைகளை திட்டுவோம், எல்லாம் உன்னாலதான் வந்ததுணும். ஆனா ஆண்டவர் திட்டவே இல்லை பாரு. போய் பக்கத்துல பின்னாடி நின்று எழுந்திரிச்சு காற்றையும் கதலையும் அடிச்சு இப்படி கேட்கிறாரு, ஏன்டா உனக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? நீ என்னை பின்னாடி அனுப்பிட்ட, அதெல்லாம் மேட்டர் இல்லை. சரி நீ உட்கார்ந்து நீ என்ன மாதிரி செய்வேன்னு நினைச்ச, உன்னால முடியல அப்படிங்கிற. ஆமே. இந்த நல்ல காலை வேளையில சில நேரத்துல மனசாட்சி தொட்டு ஆண்டவர்கிட்ட பேசு. எத்தனையோ முறை நம்ம சுய பலத்தை நம்பி, கடந்த கால அனுபவத்தை நம்பி, திறமையை நம்பி, பணத்தை நம்பி, வேலையை நம்பி, பொருளை நம்பி ஆண்டவரை நம்மளா பின்னுக்கு அனுப்பிடுறோம். அப்போ கூட போட்டை விட்டு தலைவர் இறங்கலையா? அவர் நினைச்சாருன்னா கடல் மேல நடந்தே கரைக்கு போக முடியும். அவருக்கு தெரியும் என் பலவீனத்தை அறிந்து நான் நாளைக்கு திரும்ப அவரை எழுப்புவன்றதையும் புரிஞ்சு அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலக்காதது. அல்லேலூயா. என் பின்னணியத்தில் அவர் இருக்கிறார், என் குடும்பத்தில் அவர் இருக்கிறார். இந்த எரேமியா வாசிக்க வேண்டாம், 18வது அதிகாரத்தை படிச்சுக்கினா அற்புதமா இருக்கும். இந்த குயவன் மண்பாண்டத்தை வணைஞ்சிட்டே இருந்தானா, வணைஞ்சிட்டு அந்த நூலை வச்சு கட் பண்ணி எடுக்கிற நேரத்துல அந்த மண்பாண்டம் கெட்டு போய் கீழே விழுந்துதான். கீழே விழுற நேரத்துல அது கீழே விடாதபடி குயவன் தன் கைகளிலே எழுதிட்டான். முதலே அபசகனமா வந்துடுச்சு, கெட்டு போயிடுச்சு, இது விளங்காதுன்னு அந்த மண்பாண்டத்தை தூக்கி போடல, அதை கையில வச்சுட்டு மண்பாண்டத்தை எடுத்து வச்சுட்டு சொல்றான், தன் பார்வைக்கு சரி போனபடி வேறே புதிய பாத்திரமாய் வளைய ஆரம்பித்தான். புருஷன் கூட நம்மளை வேண்டான்னிடுவான், மனைவி கூட நம்மளை வேண்டான்னிடுவான், அப்பா அம்மா கூட நம்மளை வேண்டான்னிடுவான், நம்ம வேலை செய்யற முதலாளிங்க கூட நம்மளை வேண்டான்னிடுவான். நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்றுத்துக்கு நமக்கு ஏற்ற தண்டனை தர ஆரம்பிப்பான். ஆனா ஆண்டவர் மட்டும்தான், நான் எத்தனை தப்பு பண்ணாலும் அவரையே மட்டுப்படுத்தினாலும் அவருக்கு தெரியும், என் பையன் திரும்ப வருவான் பாரு, என் பொண்ணு திரும்ப வருவா பாரு, என்னை நோக்கி பாப்பா பாரு, அவளுக்கு நான் அற்புதம் செய்யணும் பாரு, அவளை மூழ்கி போக விடக்கூடாதுன்னு பாரு அப்படின்னு ஆண்டவர் காத்திருக்கிறவரா இருக்கிறார். ஆமே. இந்த 10 மாசத்துல எது எப்படி நடந்தாலும் ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி இருக்கலாம், பின்னணியத்தில் வச்சுட்டுக்கலாம், திறமையை நம்பி போயிருக்கலாம், தாளந்தை நம்பி போயிருக்கலாம், பணத்தை நம்பி போயிருக்கலாம், ஆட்களை நம்பி போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எழுந்துருங்கப்பா, ஏதோ ஒரு கொந்தளிப்பு, ஏதோ ஒரு அலை, எல்லாமே முழுகி போற மாதிரி இருக்கு, நீங்க தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவரை எழுப்ப ஆரம்பிப்போமே. இந்தியா தேசத்துல 1வது நூற்றாண்டில சுவிசேஷம் வர ஆரம்பித்தது. இன்னைக்கு 2022 23க்குள்ள போக போறோம். இன்னைக்கு வரைக்கும் இந்தியா ரட்சிக்கப்படல. ஏன்? சபையை கட்டி முச்சோன்னே சபைக்கு சொந்தக்காரரை பின்னுக்கு தள்ளிட்டோம். இன்னைக்கு இத்து போன பையெல்லாம் மேல வரான். ரோமன் கேத்தலிக்னா ரோமன் கேத்தலிக்கோட இருந்துட்டோம், சிஎஸ்னா சிஎஸோட இருந்துட்டோம், பாருங்க பெண்டிகாஸ்ட்னா பெண்டிகாஸ்ட், சிபிஎம்னா சிபிஎம், ஏசிஏனா ஏசிஏ இருந்துட்டோம். இவனை பார்த்தா அவன் விரோதி மாதிரி பார்க்கறான், அவனை பார்த்தா இவன் விரோதி மாதிரி பார்க்கறான். 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுந்தா அப்படியே போனோடனே சொல்லுவான், பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். ஆனா இன்னைக்கு அதே 2 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறான், எந்த சர்ச்சுக்கு போறேன்னு கேட்கறான். நான் சொல்றது புரியுதா? We are building our own kingdom. We don't want to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டல, என் சுய ராஜ்யத்தை என் பேருக்கு என் மேன்மைக்காக தான் கட்டுறேன். ஆண்டவர் இன்னைக்கு சபையிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு. சபை அவருடையது,
அழைப்பு அவருடையது, கிருபா வரங்கள் அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, பரிசுத்த ஆவியானவர் அவருடையவர், கர்த்தருடைய வார்த்தை அவருடையது, அபிஷேகம் அவருடையது, எல்லாம் அவருடையது. ஆனா அவர்தான் வெளியே இருக்கிறார். நம்ம மட்டும் ஆண்டவரை எழுப்பிட்டா கொந்தளிக்கிற அலைகளுக்கு மத்தியில அவர் எழும்பி நிற்க ஆரம்பித்தா எல்லாவற்றையும் கர்த்தர் அதட்ட முடியும். ஆமென். கர்த்தர் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. குடும்பம் கொந்தளிக்கலாம், பிசினஸ் கொந்தளிக்கலாம், வேலையில ஒரு கொந்தளிப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்மறையான நிலைமை மாறி போயிருக்கலாம், எங்கேயோ தப்பு நடந்திருக்கலாம். உடனே காரணத்தை அலசரத்தை விட்டுட்டு முதல்ல ஆண்டவரை போய் எழுப்பு. எழுந்தருளும் ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம். தப்போ ரைட்டோ டசன்ட் மேட்டர், ஏது யார் மேல என்னவோ அது வேணவே வேணாம், நீங்க எழுந்திருங்கப்பா. அவர் எந்திரிச்சிட்டா கொந்தளிக்கிற அலைகளும் கடலும் நம்ம அழிக்க நினைச்சிருப்பார், நம்ம சாகடிக்க நினைச்சிருப்பார், நமக்கு வாழ்வு இல்லை நினைச்சிருப்பார், கரை சேர முடியாதபடி நமக்கு எதிராக ஏதோ ஒன்று எழும்பி நினைப்பார், எல்லாவற்றையும் அடக்கி நம்ம அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சர்வ வல்லமையில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த பின்னணியத்தில் இருக்கிற ஆண்டவர் எழுப்ப, ஆண்டவரை எழுப்பணும். ஆண்டவர் எழுந்தாதான் எல்லாம் அடங்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் வாசிக்க வேண்டாம், 9 கடைசி 19 20வது வசனம், 9வது சங்கீதம் 19 20 இப்படியா சங்கீதக்காரன் சொல்றான், எழுந்தருளும் ஆண்டவரே ஜாதிகள் தங்களை ஜாதிகள் என்று அறியும்படி செய்யும். எழுந்தருளும் ஆண்டவரே மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இன்னைக்கு ஆண்டவரை எழுப்புறது கிடையாது. அனுபவத்தை வச்சுதானே பேசிட்டு இருக்கிறோம், கடந்த காலத்தை வச்சுதானே பேசிட்டு இருக்கிறோம், நேத்து பேய் ஓட்டின இன்னைக்கு ஓட்டுவோம் தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு புது கிருபையாச்சே, இன்னைக்கு வழி நடத்துதல் புதுசாச்சே, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் ஆயிற்று. எங்கேயோ வேற இடத்துல தடம் புரள ஆரம்பிச்சுட்டோமே. அல்லேலூயா. குடும்பமானாலும் சரி, ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாத போது கடன் இல்லாம வாழ்ந்தோமே, இன்னைக்கு பாருங்க கடன் ஏதோ ஒண்ணு முழுக்குது, ஏதோ ஒண்ணு கொந்தளிச்சு வருது. ஏன்? வேலையை டிபெண்ட் பண்ணிட்டோம், வேலையை கொடுத்த ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டோம், சம்பளத்தை டிபெண்ட் பண்ண. am I correct? yes or no? அல்லேலூயா. சம்பளத்தை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சம்பளத்தை கொடுக்க வச்சவரை தூர தள்ளிட்டோம். எழுப்புவோமே, அவர் எந்திரிச்சிட்டா நமக்கு டென்ஷனே இருக்காதியா, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரியா, நம்ம இளைப்பார பண்ணுவா. ஆமென். ஏதோ ஒன்று முழுகி போயிடு நினைச்சேன், இது வாராது நினைச்சேன், அங்க போய் சேர முடியாது நினைச்சேன், அந்த வீட்டை கட்ட முடியாது நினைச்சேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது நினைச்சேன், நான் இழந்து போனது இழந்ததுதான், எனக்கு திரும்ப அது வாராது நினைச்சேன். எல்லாவற்றையும் கத்த திரும்ப தருவா, எல்லாவற்றையும் கத்த திரும்ப தருவா, எல்லாவற்றையும் கத்த திரும்ப தருவா. ஆமென். அல்லேலூயா. எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டின உடனே தான் டீச்சர்கள் சொல்றான், ஏய் இவர் யாரோ. இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சான்? கார்பெண்டர், சுத்தி ஆணி. ஏன்னா இவன் நிறைய பிரசங்கத்தை கேட்டான்ல, நிறைய மதவாதிகளை பார்த்துட்டான்ல, நிறைய கூட்டத்தை பார்த்துட்டான்ல, வார வாரம் கோயிலுக்கு போனான்ல. He thinking he also one among them. 10 பேர்ல இவரும் ஒருத்தர் நினைச்சான். ஏய் அவர் 10 பேர்ல ஒருத்தர் இல்ல, அவர் ஒருத்தர் தான். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவரை மட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். இப்பதான் சொல்றான், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இத்தனை ஆண்ட கடலை பார்த்தவன் இந்த மாதிரி கடல் யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. இத பார்த்த உடனே ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு பாரு. அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. அப்படியே அடங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுவேன் எதனா பண்ணாடப்பா. அல்லேலூயா. என்ன நினைச்சுக்கிற ஆண்ட இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறது அப்படித்தான். இந்த சர்ச்சுக்கு போறது பண்ணுது பாரு அக்கிரமத்தினுடைய உச்சக்கட்டம். ஆமே ஆமா, இவர் பெரிய அம்பானிக்கு அசிஸ்டன்ட், அப்படியே போன் எடுத்துன்னு போறது. கேவலமா இல்ல அது? முதலமைச்சர் 10,000 ரூபாய் தராருன்னு போன் எடுத்துன்னு போவேன், ஒண்ணுக்கும் போக மாட்டேன். அப்ப நீ எந்த கேட்டகரியில ஆண்டவரை வச்சுங்கிறப்ப, எங்களை மாதிரி பிரசங்கியா இருந்து அக்யூஸ்டுங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுட்டு பண்ணுவாங்க பாரு அலும்பு. ஐயோயோ இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே, உன் குற்றமா என் குற்றமா, யாரை நான் குற்றம் சொல்ல? ஆண்டவரை கனவீனம் பண்ணக்கூடாதியா, கனவீனமே பண்ணக்கூடாது. எங்க பாஸ்டர் சின்ன வயசுல எனக்கு கத்தந்த ஜபம் பண்ணும்போது கண்ணை திறக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நான் ஜபம் பண்ணும்போது கண்ணை திறக்க மாட்டேன். ஜபம் பண்ணிக்கிறாருன்னா இவர் போய் இடிச்சுட்டு போனா முடிச்சு அங்க பாஸ்ட் குமுறுவா இருப்பாரு. எந்த தெய்வமே எவட போய் முட்டியோ. அல்லேலூயா. அடி முத்துக்கெல்லாம் திரிச்சிடும். இன்னைக்கு யாராச்சும் ஜபம் பண்ணாலும் போக மாட்டேன். இப்ப சொல்றான்,
ஜெபம் பண்ணின்னு இருக்கிறான், டீ எடுத்துன்னு வாங்க. ஐயோ சோத்திரம். புரியுதா நான் பேசுறது? எந்த அளவுக்கு வச்சும் பாரு ஆண்டவர். ஆமே ஆமே மட்டுப்படுத்திக்கணும். அவர் எழுப்ப கரை சேர முடியாது. நம்ம ஏதோ ஒன்று கொந்தளிக்குதுப்ப, ஏதோ ஒன்று எழுப்பி போயிருப்ப. நம்ம பின்னணியத்தில் அவர் இருக்கிறார். நம்ம தான் அவர் அனுப்பிட்டோம். நம்மளே போய் அவர் எழுப்பி, வாங்க ஆண்டவரே, வரப்போகிற வருஷத்தை என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, என் வாழ்க்கையை நடத்துங்கப்பா, எங்கள் ஊழியத்தை நடத்துங்கப்பா, எங்கள் சபையை நடத்துங்கப்பா. அவர் எழுப்பிட்டா, அவர் வந்துட்டா, நமக்கு டென்ஷனே இருக்காது. ஒரு பயம் முன்னாடி நிற்க முடியாது. சூறாவளி நிற்காது, சுனாமி நிற்காது. அல்லேலூயா. தெய்வம் முன்னாடி நின்னுட்டா, அவரை எழுப்பி பாரு, அவருடைய கிரியைகள் வெளிப்படும். அவரை எழுப்பி பாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். அவரை எழுப்ப ஆரம்பிச்சு பாரு, அவர் இன்னும் புரிந்து கொள்ள நேரிடும். அவரை எழுப்பிட இன்னும் அவரோட கிட்டி சேரும். இன்னும் தெய்வ பயம் வரும். இன்னும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரை எழுப்ப உன் குடும்பத்துல தான் இருக்கிறார், உன் வீட்டுல தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம இருதயத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அவர் கூட்டின்னு வந்து, நான் தப்பு பண்ணிட்டாண்டரு, நீங்களே வந்து முன்னாடி நீங்களே கப்பலை ஓட்டுங்கப்பா, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு நீ சொல்ல ஆரம்பிச்சு பாரு, எல்லாவற்றையும் கத்த தலைக்கீழாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். யோவான் சானங்க சொன்னான். எல்லாரும் யோவான் சானங்கனை பார்த்து கேட்குறாங்க, இலியாவா நீ அப்படின்னு கேட்குறான், வரப்போகிற மேசியாவான்னு கேட்குறாங்க. அவன் சொல்றான், இப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரா, அவர் எண்ணிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்க கூட எனக்கு என்ன கிடையாது, பாத்திரவான் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு பின்னாடி ஒரு மகிமையுள்ள தெய்வம் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் நமக்காக யாவத்தை செய்து முடிக்கிற கர்த்தர். அவரை போல நல்ல ஆண்டவர் யாருமே கிடையாது. அவரை எழுப்ப ஆரம்பிச்சுட்டுனா, இயேசுவின் நாமத்துல கொந்தளிக்கிறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அடக்கி போட போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீ எனக்கு முன்னாடி உத்தமனா நடந்து போங்கிறார். உன் பின்னாடி நான் இருக்கேன்டா. நான் நேற்று தான் அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையை ஸ்கோஃபீல்டு பைபிள்ல படிச்சேன். நான் இப்பதான் ஆதியாகமத்தை தொடங்கி இருக்கிற படிக்க. அப்ப இது வரைக்கும் படிக்கல, சண்டைக்கு வராத, முடிச்சிட்டு தொடங்கி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஐயோ, நீங்க விவரமான ஆளு, நீங்க நேசப்பட்ட ஆளா? அல்லேலூயா. ஆமா, ஸ்கோஃபீல்டு பைபிள்ல அற்புதமா அந்த எல்ஷடாங்கிற வார்த்தைக்கு அற்புதமா அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு தாய் தன் பிள்ளைய மார்போடு அணைச்சி பால் ஊற்றாப்ப அந்த கிரியைக்கு சமமா எல்ஷடா என்பது. எல்ஷடாய நம்ம வாழ்க்கையில வந்துட்டா, நம்ம மார்போடு அணைச்சு கொள்வாராம், பலனை தருவாராம், போஷிப்பாராம், காத்து நடத்துவாராம், மகிமையினால நிரப்புவாராம். நம்ம வளர்ற வரைக்கும் பாதுகாப்பு இருக்குமா? எல்ஷடாய் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லு பாப்போம். ஆபிரகாமை பார்த்து சொல்ற, டேய், கர்ப்பம் செத்து போயிடுச்சு நினைச்சேடா, பிள்ளை பிறக்காது நினைச்சேடா, எவனோ ஒருத்தன் கேவலமா பேசிட்டான் நினைச்சேடா, இல்லடா, போஷிக்க கூடிய நாருக்கண்டா, ஆண்டவன் நாருக்கண்டா. எனக்கு முன்னாடி நடையா உத்தமனா, நான் அற்புதத்தை செய்வேன். இந்த 10 மாசத்துல எதுவுமே நடக்காம இருக்கலாம், கவலைப்படாத. நல்லா தானே ஆண்டவரை பின்பற்றல, நல்லா தானே ஆண்டவரை தேடினேன், நல்லா தானே ஜெபம் பண்ண, நல்லா தானே ஊழியம் செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது? உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு, உனக்கு பின்னாடி நான் இருக்கையா? நீ கேட்ட நேரத்துல தானே செய்யல, நான் ஒரு நேரம் வச்சிருக்கிறேன். அந்த நேரம் வரும்போது மகிமை வெளிப்படும், அற்புதம் நடக்கும், ஆசை திறக்கும், தடைகள் உதயம். ஆமென். நான் எல்ஷடா, உன்னை அனைத்து நடத்தக்கூடிய கர்த்தர், உன்னை போஷித்து காப்பாற்றக்கூடிய கர்த்தர், உனக்கு பலனை தரக்கூடிய ஆண்டவர், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பின்னணியத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கம் இருக்கு பாருங்க, ஆர்மர் ஆஃப் காட். அந்த எபேசியர் படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே போடுறதுக்கு முன்னாடி தான் இருக்குது, பின்னாடி ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் பாஸ் பைபிளே படிக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லு பாப்போம். புரியுதா நான் பேசுறது? இந்த ஆர்மர் ஆஃப் காட் இருக்குல்ல, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. எபேசியரா ரட்சணியம் அதெல்லாம் இருக்குதுல்ல, இன்னும் சிலது வரல. சரி விட்டுரு, அப்படி எதுக்கு வராத நம்ம போட்டு சாவணும். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். சரி அது விடு. அது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ தான் இருக்குது, பேக் வியூ ஒண்ணுமே கிடையாது. என்ன அர்த்தம்? நீ எல்லாத்தையும் போட்டுன்னு போ, பின்னாடி நான் இருக்கிறேன்ற. ஆமா சொல்லி பார்ப்போம். ஆமே, நீ என்னத்தான் விசுவாசத்துல வேறுனா இருந்தாலும் பின்னாடி நான் இருக்கணும். ஐயோ ஆமா, அதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமே. சில நேரத்துல நம்ம தாவீது மாதிரியே நினைக்கிறோம். கோலியாத்தை கொன்ன உடனே அடுத்த நாளே போய் சவுல் பக்கத்துல சிங்காசனத்துல உட்காந்துருவேன். ஏலே, அவனை ஏமாத்திட்டாய், அவனைய
இங்க பேர் 17 வயசுல கோலியத்தை கொல்லலாம், சத்தியமா அடுத்த நாள்ல கிடையாது, அடுத்த வருஷம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிட்டாலே நினைக்கிறான் அடுத்தது நேர பரலோகத்துக்கு தேவதூதருக்கு ஆராதனை கேட்டாருப்பா. அடா பாவிகளா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன சத்தமே காணோம். ஒரு ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சுன்னா நீ சொல்ற சாட்சி சர்ச்சில் இருக்கிற மொத்த பேர் சாகடிச்சிடுது. அப்படியா? அப்ப நம்மலாம் அவ்வளவுதானா? கேட்கலையா? அப்புறமா தான் தெரியுது. அல்லேலூயா. கோலியாத்தை கொன்னவனே நினைக்க கூடாது. எங்க போயிட்டு போறோம்? நாளைக்கு சவுல் செத்துருவான், அடுத்து நம்ம போய் என்ன செஞ்சிருவோம்? உட்கார்ந்துருவோம். இங்க போய் உருவாக்கப்படாமல் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மை உருக்குலைச்சிடும். உருவாக்கி கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததி சந்ததியா நிலைவரும். சவுல் உருவாக்கப்படாமல் கர்த்தர் ராஜரீகத்தை கொடுத்தான், அவன் சந்ததியை சரிஞ்சு போயிடுச்சு. தாவீது உருவாக்கப்பட்டு ராஜ்யபாரத்தை கொடுத்தான். புதிய ஏற்பாடு தொடங்கும் போது இப்படிதான் தொடங்குது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆக்கி இயேசு கிறிஸ்துவோட வம்சம் உருவாக்கிட்டார்னா, உருவாக்கும் போது நம்ம தான் அடங்க மாட்டோம்ல. நம்ம என்ன லேசுப்பட்ட ஆளா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரியாணியில பீஸ் வரலன்னா சச்சி விட்டு போனா அல்ல கிடையாது. எனக்கு தெரியும், இங்க கூட இருக்குது, எனக்கு தான் தெரியுதே நல்லா. அல்லேலூயா. நான் தெரியாம தான் நீ பீஸே பார்க்கலையா? இதை விட கேவலம் என்ன தெரியுமா? இது மூத்த விசுவாசியா இருக்கும். ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரல, கேவலமான ஸ்மெல். இயேசுவின் ரத்தம் செய்யும். என்ன பிரசங்கத்தை கேளு, என்ன ஆராதனை பண்ணி பீஸ். அப்புறமா போய் படுக்கிறது. சோத்திரம். நான் நல்ல வாயால சொல்ல விரும்பல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சும்மா இதெல்லாம் விலங்கு நினைக்கிற, நீ தான் சொன்ன விளங்காது, நான் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமே. இந்த சும்மா கண்டதுக்கெல்லாம் இது பண்ணாது. கோலியாத்தை கொன்னுட்டியா உடனே எல்லாம் தரமாட்டாரு, உருவாக்குவார். அப்புறமா சொன்னாம்ப, என் கைகளை போருக்கும் என் விரல்களை எங்க கத்தந்துக்கிறாரு பாரு. இவ்வளவும் கத்துக்குன்னு ராஜாவா மாறிட்டு சொல்றான். லட்சக்கணக்கான ராணுவத்தை வச்சிருந்தான். அவன் கூட இருந்தவன் கலைமான விட வேகமா ஓடுறவன் இருந்தான். மயிர் இழை கூட தப்பாமல் ஈட்டி எறியக்கூடியவன் இருந்தான். சிங்க கெபிலியே போய் படுத்திருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி கிழிச்சு போட்டவனும் கூட இருக்கிறான். என்ன கோலியாத் இவன் கொன்னான், அவன் அண்ணன் தம்பிகளை கொண்ட 4 பேர் பக்கத்துல இருக்கிறான். அத்தனை பேரை நிறுத்திட்டு சொல்றா, கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். நாளைக்கு கால்வாரி விட்டு கிளம்பிடுவான். இவனெல்லாம் நம்பவே கூடாது. ஐயோ தாவீது சொன்னான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை. பின்னுக்கு கூட அனுப்பலையா? அவன் இவ்வளவு ஞானமா பேசுறான் தாவீது. படிச்சு பாரு, உங்களோட தப்பு பண்ணிட்டான். நம்ம இப்ப நம்மள ஒரு தீர்க்கதரிசி வந்து எச்சரிச்சா ஏத்துப்போம். நான் கொடுத்த காணிக்கலாம் தான் கேட்கறேன். அவன் எல்லாம் விசுவாசியா என்னன்னே தெரியும். ஐயோயோ சோத்திரம் ஆண்டவரே. நான் புரியுதா நான் பேசுறது? இத்து போன பிஞ்சு போன நோட்டை போட்ட நீயே கேட்டா ஆலியம் மண்டையம் தேங்காய் மண்டை. அல்லேலூயா. இப்படியே கேட்கறான், நான் கொடுத்த காணிக்க கொடுங்க. இல்ல நம்ம விசுவாசம் எங்க போயிடுச்சு பாரு. அன்னைக்கு பர்னபா சீப்புரு தீவுக்கு சொந்தக்காரன். அந்த தீவை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்தை வச்சுட்டு அப்படியே கை கட்டி நிக்கிறான். சீப்புரு தீவுக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு உன் குற்றமா என் குற்றம்? ஆமா, நீ என்ன பிரசங்கத்தை கேட்ட? நீ யார ஆராதிச்ச? என்ன பைபிள படிச்ச? புரியுதா நான் பேசுறது? எந்த கேட்டகரியில போகுது விசுவாசம்? ஆமே ஆமே. நாத்தான் தீர்க்கதரிசன் சொல்றான், தாவீதுக்கே கதை சொன்ன ஆடு மேய்க்கிற கதையை. ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம எதுல நல்லா தேடி இருக்குமோ அதை வச்சே தலைவர் போட்டு தள்ளுவாரு. ஐயோ ஆமா, அல்லேலூயா. இவன் நல்ல போட்டு ஓட்ட தெரியுமா? இப்ப அவனுக்கே போட்டு வச்சு போட்டு தந்தார். தாவீதுக்கு நல்ல ஆடு மேய்க்க தெரியுமா? ஆட்டை வச்சே போட்டு தந்தார். ஆமா, தாவீதுக்கே ஆடு மேய்க்கிற கதையை சொல்றான் நாத்தான். தாவீது சொல்றான், அப்புறம் யார நீதான் அப்படிங்கிறான். தாவீது என்ன சொல்லிருக்கணும்? நான் ராஜா, எனக்கு முன்னாடி என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்லிருக்கணும். அப்படியே கை தூக்கிட்டாங்க. தப்பு பண்ணிட்டேன், அவள்தான் தப்பு. இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க கூடாது.
ப்ளூ கலரு, பச்சை கலரு, சில பேர் தேசிய கொடியை போத்துறான். ஏய் விலங்க அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்டிச்சு உணர்த்தி பேசுறாரா? மழுப்பாத, கையை தூக்கிட்டு அவள் தான். அவரை மிஞ்சி என்ன பண்ண போற? அவர் தான் நீதி உள்ளவர். அவர் தான் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தி பேசக்கூடியவர். பாஸ்டர் பார்த்து சொல்றான், எனக்காகவே பேசுறாரு. இப்ப உனக்கு பேச ஊர்ல ஏய் சர்ச்சை யாருக்கு? நான் சோபத்துக்கா பேசுறதுக்கு வந்த. எப்படி தெரியுமா கோபம் வருது? அல்லேலூயா. எனக்காக உனக்காக தாயா பாஸ்டர் பேசுறாரு. ஊன் பாஸ்டர் ஊன் சபை உனக்கு பேசாம அவனுக்கு பேசுவாரு. சோத்திரம் ஆண்டவரே. கேட்ட ஆள் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? எல்லாம் இயேசு மயம். அல்லேலூயா. ஏத்துக்கணும். சத்தம் ஆமென் சொல்லு பாருங்க. உணர்த்திட்டாரா? தப்புன்னு தெரியுதா? இருதயம் குத்துதா? கை தூக்கி நீ அப்படி தூக்கி பாரு. இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு இன்னைக்கு சவால் விட்டுட்டு போறேன். சத்தியமா உன் தலையெழுத்தை தலைகிடாம கர்த்தர் கொண்டு போற விதமே வேற. ஆமென். என் நீதியை, என் ஜபத்தை, என் பரிசுத்தத்தை ஆம்புலன்ஸ் தெரியுதுல்ல, அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமை நடுத்தரில் கொண்டு விட்டு. அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். இந்த சும்மா கை தூக்கி அதை சொல்லாது. தப்பா தப்பு பாஸ்டர் நான் மாறிடுறேன், அவள் தான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வேற பேச்சே கிடையாது. அப்படி மாறி சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் பேச்சிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லி பார்ப்போம். தாவீதை போல எப்பவுமே ஆண்டவர் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சுப்பார். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவாங்க. ஆமென். ஆமா, ரெண்டே சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து விட்டு வெளியே வந்தான். ஆமா தானே? ஆமான்னு தலையாட்டணும். எகிப்து விட்டு வெளியே வந்தான். பாருங்க, புருஷர்கள் மட்டும் 6 லட்சமா. இப்பதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி. நான் சைட் பிசினஸ் பேசல, மெயின் பிசினஸ் பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அப்ப யார் வேணா எவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு, அப்ப எந்த தட்டுப்பாடு. ஆமா, ஒரு அப்பா அம்மா வந்து நின்னா ஒரு கிராமமே பின்னாடி நிற்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? கிதியோனுக்கு மட்டுமே 70 பிள்ளைங்களாம். அடிச்சா பாரியா 6 பூரணம். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் பராக்கிரமசாலி உன்னோடு இருக்கிறாங்க. 70 பேர். இப்போ கிதியோன் வந்து நிக்க எத்தனை பொண்டாட்டி தெரியல. பாருங்க, கிதியோனோட பிள்ளைங்க பொண்டாட்டிங்க பிள்ளைங்க மொத்தம் ஒரு பட்டணமே நிற்கும். ஐயோ ஆமா, அல்லேலூயா. இப்ப எகிப்து விட்டு எல்லாம் வெளியே வரான். நம்மள மாதிரி உட்ல போட்டு வந்தான். நேத்து காலையில பிசைஞ்ச என்னது சகதி, செங்கேலு பிசைஞ்ச அந்த சகதி காலில் வந்து மாறல. இடுப்புல கட்டின துணி அப்படியே இருக்கு. கையில ஒரு கோல், பிஞ்சு போன செருப்பு. ஆமே ஆமா, வயிற்றுல ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, மொத்தத்தை தூக்கிட்டு பாத்திரம் பண்டை எல்லாம் தூக்கிட்டு, அன்னைக்கு நைட்டு பிசைஞ்ச மாவு புளிக்காம இருக்குது, அதையும் மடியில தூக்கிட்டு அப்படியே எல்லாம் மூட்டை முடிச்சோட வரான். அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, சண்டை போட தெரியாது. ஏன்னா அவன் அடிமையாவே இருந்து பழகிட்டான். முதுகெல்லாம் கருத்து என்னது பிக்கப்பட்ட தேகம். பாருங்க, அவ்வளோ கொடுமை. வந்துட்டே இருந்தான். ஒருத்தன் பின்னாடி வந்தானாமா. ஆமே, யாரு? மொட்டை தலையா? அவங்க பாருங்க. அல்லேலூயா. யாரு? மொட்டை தலையா? அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். ஆமா, வந்தாராம். ஏற்கனவே வாங்கியிருக்கிறான் பத்தல. சில பேர் அடங்கவே மாட்டான். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். இங்க கூட நிறைய வாங்கி கட்டினது இருக்கும். ஐயோ, பாச கேட்டா தான் தெரியும். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். அடங்கவே மாட்டான். என்ன அப்படி நிப்பாம்ப. பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஏய் தாங்க போறடா, கேட்க மாட்டான். பார்வோனாவி. அல்லேலூயா. வரான். அவன் சொன்னானா, இவங்க எல்லாம் போய் வழி தெரியாம அலைவாங்க, செங்கடல் அவங்களுக்கு வழி விடாது, நம்ம போயிட்டு மொத்த பேர் திருப்பிட்டான். சொன்னா, தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், திருப்புவேன். மொட்டை தலையா, இங்க வாங்க. அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கின பைபிள்ல, ஆண்டவரை மாதிரி வில்லனே கிடையாது. ஐயோ சத்தியமா, ஆண்டவரை மாதிரி கதாநாயகனும் கிடையாது. ஆமென். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு அவர் தான் கதாநாயகன். அவரை எதிர்த்த இந்த சுவிசேஷ ஏத்துக்கினா ஜீவ வாசனை. இத புறக்கணிச்ச இதுவே உனக்கு சாவு மணி, மரண வாசனை. ஐயோ, பவுல் எழுதுறத நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்னமோ பேசுறான் எவனும். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். 2 தான். ஒண்ணு ஜீவ வழி, என்ன வழி?
இந்த இடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். ஆமா, அவர் சொன்னாராம், திருப்புவேன், அழிப்பேன், எல்லாத்தையும் எடுத்துப்பேன்னா. இவன் பிசைஞ்ச சப்பாத்தி மாவு மடியில் வச்சுக்கிட்டு போறான். ஒண்ணு உள்ள போற வழியில வச்சுனதுக்கு டெலிவரி ஆயிருக்கும். அல்லேலூயா. இடுப்புல ஒண்ணு குழந்தை குட்டி மூட்டை முடிச்சு ஆடு மாடு அது இது கோழி பண்ணை எல்லாத்தையும் வாரிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஒண்ணுமே தெரியாம வெகுளி மாதிரி போறான். இவர் நினைச்சாரான் அவன் போய் அங்க வழி தெரியாம நிப்பான் பாரு. நல்லா வருவ பார்வனே, நிற்ப பாஸ்டுக்கு நான் காணி கொடுக்கணும். அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. டேய் கிளம்புறியா? அல்லேலூயா. தேங்காய் மண்டை வச்சுன்னு அவ்வளோ யோசிக்கிறீங்க. சர்வ வியாபி போட்டு தள்ளிட்டு வாருங்க. ஆமென் சொல்லி பாப்போம். இவன் என்ன பண்ணானா, எகிப்து தேசத்து ஏற்கனவே பாதி செத்துடுச்சு. ஆமா தானே, கால்நடைகள் எல்லாம் செத்துடுச்சு. கொஞ்சம் உயிரோடு வச்சிருந்தாங்க, அதை எடுத்துக்கின்னு வரான். எகிப்தில் இருக்கிற சகல குதிரைகள், சகல யுத்தவர், பிரதானமான 600 இரும்பு ரதமா மொத்தத்தை எடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறான். செங்கடலை கடந்து நம்ம ஆளுங்களும் உள்ள வந்துட்டாங்க. இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, எங்க அம்மாவுக்கு தலையில 2 கட்டி வந்துருச்சு. இப்போ எங்க அம்மாவுக்கு 85 வயசுக்கு மேல, வயசானவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, தலையில 2 பெரிய கட்டி வந்துருச்சு. யாரோ சொல்லிக்கிறாங்க ஸ்கேன் எடுத்தா நல்லா ஆயிடும், ஸ்கேன் எடுத்தா நல்லா வருவேன். ஏதோ ஒரு பத்த வைக்கிறப்ப சோத்திரமான்றது அல்லேலூயா. யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க. சரி வந்து சரி இவங்க ஆசைக்காக ஸ்கேன் எடுக்கலான்னு ஸ்கேன் எடுத்தா கட்டி, இன்னொரு ஸ்கேன் எடுத்தா கட்டி. அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டான், இன்சூரன்ஸ் கார்டுன்னு இருந்தால் இம்மிடியேட் ஆப்ரேஷன். அவனுக்கு பணம் வந்தால் போதும் இல்லை, எவன் செத்தானே எவன் வாழ்ந்தான்னா. இன்சூரன்ஸ் கார்டு இருந்து இம்மிடியேட் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். எங்கள் அம்மாவை உட்கார வச்சு சொல்லிட்டுக்கிறான். அல்லேலூயா. நான் ஒரே பையன், எனக்கு 5 அக்கா. எங்கள் அம்மா என்ன நினைக்கும், இந்த பையனை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறேன், நாதாரி என்னை கவனிக்கலன்னு சொல்லல. ஐயோ மனுஷனா இருந்தால் வரும் எண்ணம் வரும், அதான் மனுஷன் அப்படி வரும் எண்ணம் வரும். நான் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கேட்டால், நாங்கள் பார்க்குற டாக்டர் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் உடம்பு தாங்காது, உடம்புல ரத்தம் இல்லை, ஏஜ் ஆகி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க், கடவுள் தான் இனி அப்படின்ட்டார். அவர் ஹிண்டு அப்படின்ட்டார். நான் சொன்னேன், டாக்டர் இதை நான் சொன்னால் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, நீங்களே சொன்னாக்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, டாக்டர் கொண்டு எங்கள் அம்மா கிட்ட இந்த மெஃப்டால் ஒரு மாத்திரை இருக்குது தெரியுமா, பெயின் கில்லர் ஒன்று இருக்குது. மெஃப்டால் 12 மாத்திரை எழுதி தந்துட்டு, மா இதை போட்டினா நல்லாயிடும், கட்டி என்ன செஞ்சிடும், கரைஞ்சிடும், அதனால தைரியமாக போ, இது ஒன்றாகாது. அந்த ஆள் தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டார். இது எல்லாம் சரியாயிடுன்னு இவர் அனுப்பிட்டார். எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். பாருங்கள், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நல்லாயிடுன்னு தூங்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தூக்கம் வரல, மனசில் பயங்கர வலி, அப்படியே கண்ணெலாம் குளமாகுது, அழுகையாவது, என்ன செய்யுதுன்னே தெரியல. எங்கள் அம்மாவுக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. தேவ கிருபை இது வரைக்கும் கர்த்தர் கிருபையாக ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இவ்வளோ நாள் நல்லா வச்சுங்க, கடைசி காலத்தில் எதுக்கு ஆண்டவரே இந்த கட்டிடலாம் வேணாம் ஆண்டவரே, அது எப்படி ஆச்சு கரைஞ்சிட்டோம் மறைஞ்சிட்டோம், இதுக்கு ஒரு சுகத்தை தந்துருங்க. தூக்கமே இல்லை, நைட்டில் எந்திரிச்சு உட்காந்துப்பேன், நான் பாட்டு அழுவேன். என்ன சொல்கிறது, யார்கிட்ட என்ன பொறுத்து, ஆப்ரேஷன் காசு எங்கே போகிறது, ஆப்ரேஷன் பண்ணாலும் பிழைக்க மாட்டாங்களே, இவங்க உடம்புல கத்தியே படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள், அன்றைக்கி யாஷுஷுவல் என்னோடய பைபிள் ரீடிங், பைபிளை படிச்சுட்ருக்கிறேன். இந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப தொட்டுது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் செங்கல் அறுத்துருந்தான். என்ன அர்த்தம்னா, ஆனால் அவனை கூட்டிகிட்டு வந்து செங்கடலை பிளந்து, செங்கடலுடைய ஆழம் எவ்வளோ உளையான சேரு, பயங்கர உலை. ஆனால் அந்த உளையான சேரை வெட்டாந்தரையாக மாற்றி அவன் ஈரத்தரையில் கால்படாமல் நடக்க பண்ணான். ஆண்டவர் சொன்னார், டேய் இவ்வளோ நேரம் நான் காப்பாற்றினேன், இப்போ காப்பாற்ற மாட்டேன், கவலைப்படாத, நான் காப்பாற்ற. அடுத்த நாள் கட்டியே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மருந்து மாத்திரை இல்லையா? நீ ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நல்லவர் அவர். தலைவலியும் அவரால் சுகமாக்க முடியும், தலையில் இருக்கிற கட்டியும் அவரால் ஆமே. ஆமா, அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. இவனை கூட்டிட்டு வந்து செங்கையில் இருக்கிறவன், அவனுக்கு அதெல்லாம் சகஜம், சகதியில் நடந்து போகிறது. ஆனால் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையா மாற்றி என் பின்னாடி வந்துட்டடா, அந்த காலத்தில் நீ சந்திச்ச பிரச்சனையை நான் இனிமேல் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். எவ்வளோ அற்புதமான தெய்வம். இந்த செங்கடலில் அப்படியே நடக்கப்படி சகதி இல்லாமல் வெட்டாந்தரையா நடக்கப்பட பின்னாடி இவன் வந்தானா, யாரு வந்தானா, மொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ரதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தானா. போக 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 அவன் கரையேறான். இந்த நேரத்தில் அந்த வார்த்தை நல்லா இருக்கும், வாசிங்களேன்.
14:19 நினைக்கிறேன். எக்ஸோடஸ் யாத்திராகமோ 14:19 வாசிங்க. யாத்திராகமோ 14:19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அவர்களுக்கு முதல்ல நான் என்ன சொன்னேன், பேதுரு துணிஞ்சே அவரை பின்னுக்கு தள்ளினான். ஆனா அங்கேயே எழும்பி அதட்டிட்டா. இவன் வெகுளி மாதிரி போயிட்டு இருக்கிறான், இவனுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா இவன் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. முன்னாடி போன தேவ தூதனானவர் விலகி எங்க வந்தாரா, பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுடைய சேனைக்கு இடையில அந்த ரெண்டு கூட்டத்தை பரிவாரத்தை தூரத்துல இருந்து பார்த்தா மயிரிட கேப் தானா. அந்த மயிரிட கேப்ல அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் போக போக பாருங்க, சகதி வெட்டாந்தர சகதியா மாறுது. அதுல ஒருத்தர் நம்மால் இருப்பான் போல பைபிள் தெரிஞ்சவன். அல்லேலூயா. அவன் பார்வோனை பார்த்து சொல்றான், யோ அவங்க ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரியா, இப்படியே திரும்பிடலாம் வேணான்றான். அப்படி நம்ம அடங்குவோம். அல்லேலூயா. அடங்க மாட்டானே. இப்ப கூட நிறைய பேர் இருக்கிறான். ஆமே, தாய் மாத்துக்கு திரும்பி பேய் மாத்துக்கு திரும்பி தேங்காய் மண்டையா வருதுரா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தம் ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். ஆமேன். பாருங்க, விலகிட்டான். இவன் சொல்றான், தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், திருப்பேன். வா வெச்சுங்கத்தையாவது காப்பாத்தி ஓடி போயிடு. திரும்ப வந்த என் நல்ல வாயால சொல்ல விரும்பல. அல்லேலூயா. வந்தான் பார், கரை ஏறிட்டான். மோசே கையில் இருக்கிற கோலை நீட்டினான். நீ பியூட்டி என்னன்னா, வெறும் காலோட நடந்தவன் கரையில நிக்கிறான், ரதத்துல வந்தவன் செத்து போய் கிடக்குறான். ஆமே. அந்த வசனம் ரதங்களின் உருளைகள் கலண்டு எல்லாம் உரு குலைஞ்சிச்சு, சின்ன பெண்ணமா மாறி போய் எல்லாம் செத்த பிரேதங்களா கடற்கரையில ஒதுங்குறாங்க. ஒரு ஆசிரியர் இப்படி எழுதுறாரு, ஒரு சின்ன பசங்கெல்லாம் வந்து கடற்கரையில விளையாடுறதுக்கு வந்தா இந்த இரும்பா மிதந்து கிடக்குதான். இப்போ சும்மா சொல்றேனே, எங்க அப்பனை ஒருத்தன் அடிச்சவன் செத்து போய் கிடக்குறான்னு வச்சுக்க, இந்த குழந்தை போய் அவன் நெஞ்சு மேல ஏறி நின்று குதிச்சதை, எங்க அப்பனையா கொன்ன செத்தார் பத்தியா அப்படின்னு நானா. புரியல உனக்கு, புரியாது. சோத்திர மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? ராணுவ வீரன் கடற்கரையில செத்த பிரேதமா இருக்கிறான். எங்க அப்பனை அடிச்ச ஒருத்தவன் செத்து போய் கிடக்குறான். இந்த குழந்தை போய் அவன் நெஞ்சு மேல ஏறி நின்று சொல்லிச்சான், எங்க அப்பனை அடிச்ச என் ஆண்டவர் பத்தியா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். கைய தட்டிடாத பாவம். அல்லேலூயா. நான் வருவேன். சோத்திரம் ஆண்டவரே. கவனிக்க பார்த்தோம். அப்ப எப்படி மாத்திட்டார் பார், உரு குலைஞ்சு போயிட்டார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அறியாம அவருக்கு பின்னுக்கு தள்ளினாலும் அவர் எழுப்பிட்டா நம்ம செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை தராதபடி நம்ம அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். எனக்கு வெகுளி மாதிரி அவருக்கு பின்னாடி போனாலும் எனக்கு பின்னாடி மறைவான கண்ணி வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், கூட்டம் கூடிட்டான், எழும்பிட்டான், சட்டம் போட்டுட்டான், கவலையே படாத. அந்த வழி நடத்துற மேக ஸ்தம்பத்தை பார்த்துட்டு போ. முன்னாடி போன தேவதூதனானவர் பின்னாடி வருவா. ஆமே. எவன் உன்னை தொடர்வ நினைச்சான், அழிப்ப நினைச்சான், திருப்புவ நினைச்சான், அவனை திருப்பிடுவார். இல்லையே சொல்லு பாப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆகார் இருக்கிறா பாருங்க. அல்லேலூயா. யாரு? ஆகார். வெரி குட், நல்லா சொன்னீங்க. ஆமா, பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவிகளில அவளும் ஒருத்தி. அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் அப்பான்னு கூப்பிட வைப்பதற்கு காரணம் அவளுக்கு பிறந்த புள்ளதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சேஷ்டபுத்திர பாகன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருக்கான்னு சண்டைகளாம் வராத, எனக்கு சண்டை போடவும் பலன் இல்லை. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமா, இப்போ சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன் ஏகப்பட்ட வைஃப்கள்ல இவளும் ஒருத்தி. 3 பேர் தான், அதுல இவ ஒருத்தி. அல்லேலூயா. இதுதான் அப்பான்னு ஆபிரகாம கூப்பிடுவதற்கு ஸ்லாக்கியம் பெற்ற பிள்ளையா இருக்க ஆரம்பிச்சது. பாருங்க, குடும்பத்துல சண்டை. சாராளுக்கும் சண்டை போடாத மாதிரி இருக்கிற சாராளுக்கும் ஆகாருக்கு சண்டை. குழந்தைங்க சண்டை போட்டு பிரிஞ்ச குடும்பம் ஆபிரகாம் குடும்பம் தான். ஆமா, இஸ்மவேலும் ஈசாக்கும் தெருவில் சண்டை போட்டானா. இந்த சாராள் கிளவி உள்ள உட்காந்து சும்மா கிடந்ததா, அதையும் பார்த்து கேட்டுச்சான். கேட்டுட்டு சண்டை, 2 பேரும் சண்டை. இஸ்மவேல் வந்து ஈசாக்கு என்ன செஞ்சானா, கிண்டல் பண்ணானா, கேலி பண்ணானா. ஏதோ ஒன்று மன்னிச்சு விடலாம்ல. ஏதேன் தோட்டத்துல நடந்ததெல்லாம் இருதயத்துல வச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும். ஐயோ புரியல. கைய தட்டு, அப்படியே உட்கார்ந்து. ஏதேன் தோட்டத்துல நடந்தது இன்னைக்கு வரைக்கும் வச்சுங்கிறது இருதயத்துல. ஆமா, அப்புறம் எப்படி அந்நிய பாஷை பேசுற? ஸ்மெல் வரல. அன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா?
ஏய், இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? ஜெய் 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 ஜெய். கேட்ட ஞாபக சக்தி ஜாஸ்தியா? இதுக்குத்தான் ஜாஸ்தி. கிளறி குடும்பத்தை ரணக்கிழமா மாத்தி. ஐயோ, நல்லா வருவ ராசாத்தி, நல்லா இரு. என்னத்தான் சொல்ல? அல்லேலூயா. இதோடு மறைஞ்சிரு. உயிர் தெழுந்த தோட்டத்தோடு நின்று ஏதேன் தோட்டத்துக்கெல்லாம் போவாத. அல்லேலூயா சொல்லு பாப்போம். தெரியாத மாதிரியே உட்காந்துக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு வல்லம் இருக்கு, எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன பேச வந்தனே மறந்துட்டேன். சண்டை பாருங்க, இந்த 2 குழந்தையும் சண்டை போயிடுச்சு. ஆபிரகாம் வயல்வெளிக்கு போயிட்டான். வாரான், வந்த உடனே சாப்பாடு போடுன்னு கேட்டிருப்பான். ஏதோ ஒண்ணு கேட்க வந்திருப்பான் பாரு. யோ அப்படின்னு இருப்பான். ஆபிரகாம் கேட்டுப்பான், ஆமா இன்னைக்கு என்ன சத்தம் இப்படி இருக்கு? இருக்கும் பேசாத மாதிரி எனக்கு பாக்குறீங்க. அல்லேலூயா. 2ல ஒண்ணு தெரிஞ்சாங்க. ஒண்ணு அவ இருக்கணும், இல்லாட்டி சண்டை போடாத மாதிரி பாக்குற. சத்தமா வாய்த்தான்னு சொல்லு. பைபிள் வசனம். ஒண்ணு அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். ஆபிரகாமுக்கு என்னன்னே புரியல. இவளே சொல்லுவாளாமா கல்யாணம் பண்ண சொல்லி, இவளே பிரிச்சு வைப்பாளாம். இவளே அல்பா, இவளே ஒமேகா. ஐயோ, நான் சாரால சொன்னேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஐயோ, பக்கத்து ரூம்ல ஆகார் உட்கார்ந்து இருப்பான். என்னதான் நடக்குது பார்க்கலான்னு இருந்திருப்பான். இங்க கலவரமா நடக்குது. சொல்றா, ஆகாரும் அவன் பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்து. வெளியே கூட நல்ல வார்த்தை, வெளியே போறது துரத்து அப்படிங்கிறான். 2க்கு வெளியே துரத்து அப்படிங்கிறான். பாருங்க, பாவம் ஆபிரகாம். அதுவும் இவனுக்கு பிறந்ததுதான். என்ன பண்றது? அந்த ரூம்ல ஆகாரும் பிள்ளைய உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த இடத்துல சாரால் இங்கே இவனை ஈசாக்க உட்காந்துருக்கான். நடு தெருவில் படுத்திருப்பான். சாப்பிடியான்னு இருப்பான். இல்ல அங்கேயே சாப்பிட்டு இருப்பான். நம்ம பாடு நமக்கு தானே தெரியும். அல்லேலூயா. இவ்வளவும் பேசிட்டு அல்லேலூயா என்னத்த பண்ண படுத்துட்டு இருப்பான். உனக்கு இப்ப எல்லா இடத்துலயும் சோறு போட ஆள் இருக்கான்னு கேட்டிருப்பான். கேப்பா சாரா லேசுப்பட்டாளா? அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். எல்லாம் கேட்டுப்பான். அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பான். ஆண்டவரே என்னத்தான் செய்யுதுன்னு தெரியும். கொடுமன் கோயிலுக்கு போனா கோயில கொடுமை வந்து கூத்தாடிச்சாமா. அல்லேலூயா. நைட்ல ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆபிரகாமே அப்படிங்கிறார். நான் மட்டும் ஆபிரகாமா தான் இப்படி நினைச்சிருப்பேன். ஆண்டவரே அவளுக்கு உரைக்கிற மாதிரி பேசுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் சொல்றா, சாரால் உனக்கு என்ன சொல்றாலும் அதன்படி எல்லாம் செய். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, முடிஞ்சது. ஆபிரகாம் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆண்டவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். அது நல்லதோ கெட்டதோ, டேய் போய் அந்த இடத்துல விழுந்துறான்னு விழுந்துருவான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டான். சொல்லிட்டாரு, படுத்துட்டு இருப்பான். தூக்கம் வந்திருக்கும், தூங்கி இருக்க மாட்டான். உள்ள உட்காந்துக்கினே இவ கேட்டிருப்பான். யாரு? ஆகா. அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு எப்போ சுட்டதோ. ஆமே, நம்ம காலையில வடை சுட்டா இப்ப மதியம் நூல் ஃபேக்டரி ஆயிடுச்சு. அது நம்ம கிட்ட இருக்கிற வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னைக்கு சுட்ட அப்பமோ ஏதோ 4-5 அப்பத்தை எடுத்து பேக் பண்ணி ஒரு துருத்தி வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்து கொடுத்து ஆகார் எழுப்பி பிள்ளையை கூப்பிட்டு வெளியே கொண்டு வந்தா போங்கிறான். அப்படியே பார்த்துருப்பா, அழுதுருப்பான். நான் யார் தெரியுமா? அனாதையா. எனக்கு அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாதையா. நான் ஒரு அடிமை. இங்கே போக பேசியிருக்க மாட்டான். பார்த்த பார்வையே அப்படி கொண்டு இருக்கும். ஆபிரகாமுக்கு பேச தோணிருக்கா. திரும்பிட்டு இருப்பான். ஆகார் பிள்ளையை கூட்டிட்டு போறா. எங்க போறா தெரியல, ஏன் போறா தெரியல, யாரை நம்பி போறா தெரியல. போயிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் இந்த ஒரு ஆபிரகாம்னு ஒரு படம் இருக்கு பாருங்களேன். ஆகார் கொஞ்சம் தூரம் போனோன்னு இங்கிருந்து ஆபிரகாம் கூடுவான். ஆகாரே அப்படின்னு கூடுவான். நான் மட்டும் ஆகாரா இருந்தா அப்படி நினைச்சிருப்பேன். பரவாயில்லையா, ஆண்டவர் பாவி மனுஷனை மாத்திட்டார், வீட்டுக்கு கூட்டுக்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு திரும்பினா அப்போ கர்த்தர் கூட இருப்பேன். எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. போ, கர்த்தர் கூட இருப்பான். சில நேரத்துல மனபாரமா பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணு, இல்லம்மா ஆர்டர் செய்யற போமா அப்படின்னு எப்படி இருக்கும்? அதனாலதான் வரதே இல்லையா? யார் சொன்னது? சொன்ன மாதிரி கேட்டுச்சு. இல்லையா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆகாருக்கு இருந்திருக்கும். இந்த வந்துட்டாரா கர்த்தர் இருக்கிறாரு சொன்னாரு. போறா. அந்த பையன் பாருங்க, 14 வயசு, தூக்க கலத்துல போயிருப்பான் பாருங்க. அவன் ஒரு கோட்டீஸ்வரனுடைய பையன், பெரிய கோட்டீஸ்வரன் ஆபிரகாம். அவன் ஆஸ்தி பூமி தாங்க கூடாது இருந்தது. 100கணக்கான வேலைக்காரி அந்த பையனை நடக்க வச்சிருக்க மாட்டான். தூக்கியே சுமந்துருப்பான். முறை அந்த பையன் நடந்து ரொம்ப தூரம் பாரு. தூக்கம் தெரிஞ்சோடனே அம்மாவை பார்த்து கேட்டிருப்பான், எங்க கூட்டிட்டு போற? வா அப்பா வீட்டுக்கு போகலாம். சாரி பிடிச்சிட்டு இருப்பான், ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருப்பான். டேய் வேண்டாண்டா, வா. ஏன் அப்பாவை விட்டுட்டு வரேன்? வா. அப்பாவை பத்தி தப்பா சொல்ல தோணியிருக்கேன்.
வா. எங்க கூட்டு போற? அதோ மரம் இருக்குப்ப, அதோ செடி இருக்குப்ப, அதோ மலை இருக்குப்ப சொல்லி சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பையனுக்கு பசிக்கும் போதெல்லாம் அப்பம் கொடுத்துருப்பான், தாக எடுக்கும் போதெல்லாம் தண்ணியை கொடுத்துருப்பான், அடிச்சிருப்பான். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஏன் அப்பா வீட்டை விட்டுட்டு வந்த? எங்கதான் என்னை கூட்டிட்டு போற? அவளுக்கே தெரியலையே எங்க கூட்டிட்டு போறேன்னு. எத்தனை நாள் போனா தெரியல, எவ்வளவு தூரம் போனா தெரியல. அப்ப இருக்கிற வரைக்கும் போயிருப்பா. ஒரு வாய் அப்பத்தை சாப்பிட்டுருக்க மாட்டா, ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டா. இவன் நினைச்சிருப்பா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. ஒரு கனவு மாதிரியே இருந்தது. திடீர்னு ஒரு கோட்டீஸ்வரனுக்கு மனைவியா மாறினா, எல்லாவற்றையும் அனுபவித்தா. அப்படியே திரும்ப அதே நடுத்தரு எல்லாம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போனது போல. இந்த பையன் நைட்ல எங்கேயாவது போய் ஒரு இடத்துல தங்கிட்டு இருப்பா, பையனை படுக்க வச்சிருப்பா, நைட்ல தூங்கிருப்பா, ஒரு வாய் அப்பம் சாப்பிட்டுருப்பா, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பா. அம்மா பார்த்தீங்களா? குடிச்சிருக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிருப்பா, பையனுக்கு கால்லாம் வீங்கிட்டு இருக்கும். சொல்லியிருப்பா, மம்மி என்னால் நடக்க முடியல மம்மி. டேய் நடந்து தாண்டா ஆகணும். நான் வரல மம்மி, வா டேடி கிட்ட போகலாம். இங்கே போகக்கூடாதுடா. ஏன் வேணாவா? என்னன்னே சொல்ல தோணிருக்கா. இந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிருப்பேன். எத்தனை நாள் நடந்தா தெரியல, எவ்வளோ தூரம் போனா தெரியல. அப்போ இருக்கிற வரைக்கும் போனான், தண்ணி இருக்கிற வரைக்கும் போனான். அப்பமும் தீர்ந்து போச்சு, தண்ணியும் தீர்ந்து போச்சு. சில நேரத்தில் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகிடும் தெரியுமா? நமக்கு பாதை காட்டினவைகள் எல்லாம் நமக்கு இருளாக மாறிடும். நமக்கு வெளிச்சம் தந்தவைகள் எல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டு போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காங்க. அப்பம் தீர்ந்து போயிருக்கும், தண்ணி தீர்ந்து போச்சு. கத்திருப்பா, ஓடி இருப்பா, இங்கே எங்கேயோ தேடி இருப்பா. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இருப்பா. அன்னைக்கு வனாந்திரத்துல இதே மாதிரி இன்னொரு வனாந்திரத்துல சொன்னான், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்துல கண்டேன்னு சொன்னான். இப்ப அவரும் காணும், ஆபிரகாம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல, ஓடி இருப்பா, இங்க எங்கேயோ தேடிருப்பா. குழந்தை கத்தி 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 மயக்கம் போட்டு வந்துடுச்சு. அம்மாதான் ரத்தத்தெல்லாம் பாலாக்கி கொடுத்தவதான், எறும்பு வராம பாதுகாத்ததுதான். இப்ப அவளாலையும் காப்பாற்ற முடியல. அம்மா பார்த்தீங்களா, சாகும் போது கூட நல்ல இடத்துல சாகுன்ற எண்ணம் கொண்டு போய் ஒரு செடி கீழே போட்டுட்டு, அம்பு ஏறுற தூரம், கல் எறிகிற தூரம் இவ போய் உட்காந்துட்டு அழுகிறா. இவ பிள்ளைய போட்டுட்டு வந்தப்ப பையன் எந்திரிச்சிட்டான், கத்துறான், அம்மான்னு கூப்பிட்டுருப்பான், அப்பான்னு கூப்பிட்டுருப்பான். என்ன செய்யறதுனே தெரியல. ஆகாருக்கு கேட்கல, ஆனா ஆகாருக்கு கேட்டுச்சு இல்லையோ, ஆண்டவருக்கு கேட்கல. ஆண்டவரால பொறுக்க முடியலையா, இறங்கி ஆகார் கிட்ட வந்துட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். எழுந்துரு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ. ஏதோ ஒன்று எங்கேயோ தூக்கி போட்டுட்டோம் பார், தூக்கி பின்னாடி போட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் பார். இந்த பிசினஸ் அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், அந்த வேலை அவ்வளவுதான், அந்த ஊழியம் அவ்வளவுதான், இந்த காரியம் அவ்வளவுதான், இனி இது நடக்காது பாஸ்டர். எல்லாரும் கைவிட்டுட்டா, எல்லாரும் ஏமாத்திட்டா, எல்லாரும் என்ன தள்ளிட்டா. இல்லையா, ஆகார பார்த்து சொல்றாரு, என்ன பாச்சு, ஏன் பழுகிற? எழுந்துரு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ. இப்ப சொல்றாரு, ஆபிரகாம் கைவிட்டுட்டான் நினைச்சியோ, நான் ஆண்டவருமா, உன் கூட வர போறேன், பிள்ளையோடு இருக்க போறேன், உன்னை பெரிய ஜாதியா மாத்த போறேன், அவன் எல்லாத்திலும் விரோதமா நிற்க போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஓடி இருப்பான்ல. இவ போக போக இவருடைய கண்களை திறந்தாராம், துறவு தென்பட ஆரம்பித்தது. கவனி, ஆபிரகாம நம்பினா துருத்தி அனுப்பிடுவான், வாட்டர் பாட்டில் கொடுத்துருவான். ஆண்டவரை நம்பினா துறவை உண்டாக்குவான், துருத்தி சீக்கிரம் செலவழிச்சிருவான். ஆனா துறவு ஒரு சந்ததி சந்ததியா வாழ வைக்கும், உன் ஜெனரேஷன் ஜெனரேஷனா இருக்க பண்ணும். ஆபிரகாம் என்னதான் இருந்தாலும் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாலும் அவனும் மனுஷன் தான். ஆமே, ஏதோ ஒரு தரிசனத்தை தூக்கி போட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டப்ப, பொருத்தனை பண்ணின பொருத்தனை தூக்கி போட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டப்ப, உன் பிசினஸை தூக்கி போட்டுட்டு இனி வராதுன்னு வந்துட்டப்ப, இந்த பகல் வேலையில பரிசுத்தாவினர் உன்னை என்னையும் பார்த்து சொல்றா, நீ போய் அதை இட, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பின்னணியத்துல ஏதோ ஒன்று தூக்கி போட்டுப்பாரு, இனி என் கைக்கு வராதுன்னு அதை திரும்ப உங்ககிட்ட தந்து நீ அனாதை இல்லைன்னு நிரூபிச்சு உன்னை எல்லாருக்கும் மத்தியில கனப்படுத்தக்கூடிய கர்த்தர். நம்ம ஆண்டவரை மாதிரி நல்ல தெய்வம் யாருமே கிடையாது. உன் பின்னணியத்துல இயேசு இருக்கிறா. ஆமே, பொருத்தனையை தூக்கி போட்டுட்டு இருக்கலாம், ஜபத்தை தூக்கி போட்டுட்டு இருக்கலாம். அப்போ உங்க பாஸ்டர் என்ன ஊழியம், என்ன ஆண்டவர் இல்லையா, நீ தூக்கி போட்டதை போய் கையில் எட, உன் பக்கத்தில் ஒருத்தர் வருவா. நீ பார்த்ததெல்லாம் உனக்கு துருத்தியை தந்துடும். ஆனால் உன்னை காண்கிறவர்,
உனக்கு துறவை உண்டாக்குவா. உன் பிஸ்னஸ் எழும்பும், உன் குடும்பம் எழும்பும், உன் வாழ்க்கை எழும்பும், உன்னுடைய ஊழியம் எழும்பும், நமக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் எழும்ப பண்ணுவா. இந்த துபாய், பக்ரைன், கத்தார், இந்த வளைகுடா நாடுகளுக்கு போனீங்கன்னா அவன் கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு பென்ஸ் கார் எடுத்துன்னு போகிறான், BMW கார் எடுத்துன்னு போகிறான். நம்ம இந்த பிகினிங் வென் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், மாருதி 800, அல்லேலூயா. அவன் BMW ஜாகுவார் எடுத்துன்னு போகிறான். கற்றுக்க. எங்கேருந்து வந்தது? தெய்வம். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னா எல்லாமே தலைகீழா மாறும். அப்படியே எழும்பி நிற்போமா?